வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜே ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஐஎஸ்ஆர் அவர்கள் எழுதிய ஜீவா என் ஜீவா. இது முன்ஜென்ம பத்தின கதையாகும். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. மனிதன் இறப்பதைப் போல் மீண்டும் பிறப்பதும் கர்ம விதிப்படி தவிர்க்க முடியாத ஒன்று. வாழும் நாளில் அவனுள் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து அவன் விடுபட்டு விட்டதாக நினைப்பது கற்பனை. அவனையும் அறியாமல் அவனது மூளை செல்களில் அவை பதிந்து விடுகின்றன. அந்த செல்கள் உடல் இறந்தாலும் ஆன்மாவோடு என்ன அலைகளாக சேர்ந்தே அலைகின்றன. ஆன்மா எந்த கருப்பையில் தங்குகிறதோ அங்கு தங்கி உரிய வேளையில் நினைக்கப்படுகிறது. ஒரு உபனிஷத கருத்து. உற்சாகமாக தென்பட்டாள் சங்கீதா. சல்வார் கமிஸில் ஒரு தேவதையின் சொர்பம் காட்டியபடி சுர்கேஸில் ஆடைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். டூர் எத்தனை நாளைக்கு? ஒரு ஆடையை மடித்து தந்தபடி கேள்வியோடு சங்கீதாவை ஏறிட்டாள் அவள் அம்மா மீனாட்சி. ஒரு வாரமா காலேஜில் பிரமாதமா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொடைக்கானல், ஊட்டின்னு வழக்கமான இடங்களுக்கு போகாம இந்த தடவை எஜுகேட்டிவா திட்டம் போட்டிருக்கோம். ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் மகாபலிபுரம், போலூர், சித்தன்ன வாசல்னு சுத்துவாங்க. பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் கொல்லிமலை, ஜவ்வாது மலைன்னு சுத்த போறாங்க. அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரியான டூர். இந்த டூர்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா, உமா கேள்வியோடு ஒரு சுடிதாரை சுருட்டிய சமயம் அறைக்குள் நுழைந்திருந்தான் அவினாஷ். என்ன விசேஷம்? எல்லோரும் பஸ் ரயில்னு ஏறி போகாம நடந்தே பாதசாரிகளா ஊர் ஊரா சுத்த போறீங்களா? கிண்டலாக கேட்டான். சும்மா இரானே, எவ்வளோ பிளான் பண்ணி திட்டம் போட்டு இருக்கோம் தெரியுமா? நீ சொன்ன மாதிரி நடந்தே ஒரு ஊருக்கு போகிற திட்டமும் இருக்கு. நிஜமாவா? எந்த ஊருமா அது? ஆவலாக கேட்டபடி பேண்டிலிருந்து லுங்கிக்கு மாறத் தொடங்கினான் அவினாஷ். வேலமங்கலம் பட்டென்று பதில் வந்தது சங்கீதாவிடமிருந்து. உடனேயே அவினாஷ் முகம் வெளியேறியது. வேலமங்கலத்துக்கா? நறுக்கலாக கேட்டான். ஆமாண்ணே, அங்க இருக்கிற செண்பகதேவி கோவில் ரொம்ப பூர்வீகமான கோவிலாமே. கேட்டுக்கொண்டே அவினாஷிடம் ஊன்றினாள் சங்கீதா. அவன் முகத்தில் சிலம்பாட தொடங்கியிருந்தது. ஏனே, அந்த ஊர் பேர் சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிட்டியே? தூக்கலாக கேட்டாள். ஒண்ணுமில்லமா, வேலமங்கலம் செண்பகதேவி கோவில் இப்ப ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு. அங்க கள்ளசாராயம், விபச்சாரம் எல்லாம் நடக்கிறதா எங்க பத்திரிகைக்கு நிறைய தகவல் வந்ததுண்டு. அதோடு முரட்டு மலைப்பாதையில அந்த கோவிலுக்கு போகணும். பாதையெல்லாம் தூர்ந்து போயிருப்பதனால யாருமே இப்ப அங்க போறதில்ல. குறிப்பாக பெண்கள் அந்த பக்கம் போனா உயிரோட திரும்புறதே இல்லைன்னு சொல்றாங்க. ஆதாரபூர்வமா எவ்வளவோ தகவல்கள். அதான் யோசிக்கிறேன். ஒரு பிரபல பத்திரிகையின் துணை ஆசிரியராகவும் உலக விஷயங்களை விரல் நுனியில் வைத்திருப்பவர்களில் ஒருவனாகவும் உள்ள அவினாஷின் கருத்தை சங்கீதாவால் சாதாரணமானதாக கருத முடியவில்லை. அவளுக்குள்ளும் கவலை வந்து பந்தல் போட்டது. உடனேயே அது பிரிந்தும் போனது. அண்ணே, நான் என்ன தனியாவா போறேன்? என் கூட 10-15 பேர் வரப்போறாங்க. அதில் பாதிக்கு மேல் பாய்ஸ், சுதாரித்தாள் சங்கீதா. உடனேயே அவள் அம்மா சிலிர்ப்பு கொண்டு இடைமறித்தாள். அப்படி என்னடி அந்த ஊருக்கு போய் சாதிக்க போறீங்க? டூர் ஆன் டூர். எங்கே நான் அனுப்ப மாட்டேன். இந்த மாதிரி ஆபத்தான இடத்துக்கு ஒரு கன்னிப்பொண்ணு போக வேண்டிய அவசியம் இல்லை. உன் மாமன் மகன் ராகவ் டெல்லியிலிருந்து வரப்போறான். உன் முறை பையன் அவன். அவன் கூட சேர்ந்து நீ எங்க வேணும்னா போய் வா. இப்படி கஷ்டமான டூர் எல்லாம் வேண்டாம். சங்கீதா உடனேயே அதை கேட்டு முகத்தை கடூரமாக்கி கொண்டாள். அதுவரை படு உற்சாகமாக ஊருக்கு போகும் சந்தோஷத்துடன் இருந்த அவளுக்கு மழை பெய்து நமுத்த மாதிரி சுணங்கி போனது. அண்ணே, ஏன்ன அம்மாவை வச்சுக்கிட்டு இப்படி எதையாவது சொல்ற? இப்ப பாத்தியா, அம்மா விட்டத்துக்கு ஏறிட்டாங்க. வேலமங்கலம் டூர் எங்க வரையில ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப். பாதுகாப்பா போயிட்டு திரும்பிடுவோம். நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. நாங்க ஒன்னும் பாப்பா இல்ல. சங்கீதா தீர்க்கமாக பேசியபடி சுர்கேஸை மூடினாள். அவள் அம்மா கவலையோடு அவினாஷை பார்த்தாள். அவினாஷ் எதுவும் பேசாமல் தாடையே தடவினான். பின் ஒரு முடிவோடு வாய் திறந்தான். ஓகே சங்கீதா, உன் வேகத்தை நான் தடை செய்ய விரும்பல. பட் பி கேர்ஃபுல். பகல்ல 10 மணிக்கு மேலதான் நீங்க அந்த கோவில் இருக்கிற மலை மேலே ஏறணும். சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் திரும்பிடணும். குருப்பா தான் எங்கேயும் போகணும். யாராவது வம்புக்கு வந்தா பதிலுக்கு முறைச்சிக்காம உடனேயே திரும்பிடணும். வேலமங்கலம் கிராமம் நல்ல வளமான கிராமம். அந்த கிராமத்துல எங்க பத்திரிகையோட வட்டார நிருபர் ஒருவர் இருக்கார். ஏதாவது அவசியம்னா அவர் உதவியை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம்.
அவர் பேர் கணேசன். இதோ அவரோட அட்ரஸ். கட்டளையாக பேசியபடி கணேசனின் முகவரியை ஒரு துண்டு சீட்டில் எழுதி சங்கீதா எதிரில் நீட்டினான் அவினாஷ். வாங்கி தன் டம்ப பைக்குள் வைத்து கொண்டவள் அம்மாவை கவலையோடு பார்த்தாள். உன்னை ஒரு ஆம்பளை மாதிரியே வளர்த்துனடி, பயமே இல்லாம போச்சு உனக்கு என்று தனது கருத்தை உதடை சுழித்து அசைத்து பெருமூச்சோடு பேசினாள். சங்கீதா மெல்லிய புன்னகையோடு கைகடிகாரத்தை பார்த்தாள். வேன் வர வேண்டிய நேரம். என்னம்மா, எப்ப கிளம்ப போற? அவினாஷ் தான் கேட்டான். கிளம்பிக்கிட்டே இருக்கேனா? மொத்தமா 4 மாருதி வேன்ல போறோம். வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. வர நேரம் ஆயிடுச்சு, அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்றாள். ஆமா, ராகவ் வந்தா என்ன சொல்லட்டும்? டூர் போயிருக்கிறதா சொல்லு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நான் டெல்லியிலிருந்து வரும்போது தானா இவ டூர் போகணும்னு கேட்பான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இவன் நான் டூர் போகும்போது ஏன் வரணும்? அப்புறம் வரலாமே. சங்கீதா, அவன் உன் வருங்கால புருஷன். அவன் இவனு மரியாதை இல்லாம பேசாத. அவன் என் மாமா மகன், அவ்வளவுதான். மற்ற விஷயங்களை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஆகியால இப்பொழுதைக்கு ராகவ் என் வரையில் அவன் இவன் தான். சங்கீதா எல்லும் கொல்லும் வெடிக்கி பேசியது கேட்டு மீனாட்சி அதிர்ந்து போனாள். அவினாஷை சோகமாக பார்த்தாள். அவினாஷ் அர்த்த புஷ்டியோடு சிரித்து கொண்டான். என்னடா சிரிக்கிற? உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ராகவ் எவ்வளவு பெரியவன். அவன் உத்தியோகம் என்ன, சம்பாத்தியம் என்ன? அவனை இவ இவ்வளவு துச்சமா பேசுறாளே. கல்யாணத்துக்கு பிறகு இப்படி பேசினா எங்க அண்ணனும் அண்ணியும் நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க? பிளு பிளு என்று அவினாஷை பிடிக்க தொடங்கினாள் மீனாட்சி. சங்கீதா லட்சியமே செய்யவில்லை. அவினாஷ் சற்று எரிச்சலுடன் பதில் சொன்னான். அம்மா, நீங்க ரொம்ப அழட்டிக்கிறீங்க. இந்த காலத்து பொண்ணை கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். உங்க காலத்து பெண்கள் மாதிரி பூம் பூம் மாடா எடுத்துக்கலாம் தலையாட்ட மாட்டாங்க என்றான். அதே சமயம் வாசலில் ஹாரன் சப்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து கோரஸாக கைத்தட்டலுடன் கோஷ்டி அதனுள் அட்டகாசம் செய்து கொண்டிருப்பதும் கேட்டது. அண்ணே, வேன் வந்துருச்சு, நான் கிளம்பட்டுமா? சுர்கேஸை கைகளில் தூக்கியபடி பரபரப்பானாள் சங்கீதா. மீனாட்சி வெளியே எட்டி பார்த்தாள். ஊதா நிறத்தில் ஒரு மாருதி வேன். அதன் தலைமேல் கட்டுக்கட்டாய் ஜாமான்கள். உள்ளே ஆண் பெண் பாகுபாடின்றி பிதுக்கிக் கொண்டு கலவையாய் 7-8 பேர். ஒருவன் 10 பைசா அளவு விட்டத்தோடு கூடிய சிறிய கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு வேனுக்குள் இருந்து கொக்கை போல் வெளியே தலையை நீட்டி சங்கீதா என்றான் சற்று உக்கிரமாக. வந்துகிட்டு இருக்கேன் தினேஷ். பதிலோடு வாசலை தாண்டினாள் சங்கீதா. சங்கீதா, சாமி கும்பிட்டு கிளம்படி. அம்மா உள்ளிருந்து கத்தினாள். எனக்கும் சேர்த்து நீயே கும்பிட்டுக்கோ. பதிலோடு வேனுக்குள் ஏறி வளையல் கைகளை பெரிதாக ஆட்டி டாட்டா காட்டினாள் சங்கீதா. அவினாஷ் சற்று கவலையோடு கையசைத்தான். வேன் கண்களை விட்டு மறைந்தது. அகலமான தார் சாலையில் அம்பு போல் சீறியது. உள்ளே கோரஸாக எல்லோரும் பாடத் தொடங்கியிருந்தார்கள். சங்கீதா விண்டோ வழியாக நழுவும் புளிய மரங்களையும் அதற்கப்பாலான வயல்வெளிகளையும் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். நெடுநேரம் வரை எதுவும் பேச தோன்றவில்லை. திடுமென்று பிரேக் அடித்து உலுக்கி குலுங்கியது வேன். ஏன் ராஜ் நிறுத்திட்ட? உள்ளே ஒருவன் கேட்கவும் வேனை 4 பேர் சூழ்ந்து கொண்டிருந்தனர். ஒருவன் கையில் பெரிதான உண்டியல். சார், பாதை போக்கு வீரமுனியனுக்கு ஏதாவது காணிக்க போடுங்க சார். குரலோடு குலுங்கியது உண்டியல். பெரிதாக உதறி சுழித்தான் பாஸ்கர் என்பவன். இதுக்கு தானா வேலை நிறுத்தினீங்க? உங்களுக்கு வேற வேலையே கிடையாது ஐயா. உஷ்ணமாக உதட்டை பிரித்தான் தயாளன். சரி சரி, ஒரு 8 போட்டுட்டு வண்டியை எடுங்க என்றபொழுது அந்த உண்டியலை குளிக்கவன் சங்கீதாவை பார்த்து விழிகளை முடிந்த மட்டும் அகட்டி விரித்தான். அணை மதகு திறந்த மாதிரி அவன் முகத்தில் ஆச்சரியம் பாயத் தொடங்கியிருந்தது. ஏ தாயி, கும்பிடுறேன் தாயி. என்ன தெரியலீங்களா? நான் தாங்க வானமாமலை என்றான். சங்கீதா அவனை பார்த்து ஒன்றும் புரியாமல் விழித்தாள். வாமாமலை தெரியலையே, யாருப்பா நீ என்று திருப்பி கேட்டாள். என்ன தாயி, என்ன தெரியலையா உனக்கு? இதே முனியப்பன் கோவில் வாசல்ல நீயும் கருணாகரனும் மாலையும் கழுத்துமா வந்து மறந்து போச்சா உனக்கு? வானமாமலை எனும் அந்த காவிப்பல்காரன் பேச்சு அனைவருக்குமே மண்டையை சுற்றியது. சங்கீதா, உன்னை போலவே யாரையும் பார்த்துட்டு நீனு நினைச்சு பேசுறான் அந்த ஆளு. சரி சரி, வண்டியை எடுப்பா கத்தினான் சங்கர நாராயணன் என்னும் MA ஜுவாலஜி மாணவன். இல்லைங்க, நான் சரியான ஆள்கிட்ட தான் பேசுறேன். எண்ணி 18 வருஷத்துக்கு முன்னால ரத்த பிரமாணமா இவங்க சொன்னது என்னன்னு உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை. அந்த வானமாமலையின் தீர்க்கத்தில் சங்கீதா தன் புருவத்தை வில்லாக வளைத்து சுழித்தாள்.
யோ, யார் யா நீ? புரியாத தமிழ்ல என்னென்னமோ பேசுற. நீ சொல்ற 18 வருஷத்துக்கு முன்னால இவ பிறக்க கூட இல்லை. ராஜ், வண்டியை எடு. கொஞ்சம் விட்டா எதையாவது பேசி நம்ம கொண்டையில பூ சுத்திடுவாங்க. ராஜ் எனும் மாணவன் கியரை மாற்றி கிளட்சை மிதித்து அந்த ஊதா நிற மாருதியை மீண்டும் வேகப்படுத்த அது திரும்பவும் சீறியது. சங்கீதா திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தாள். அவனை முதன்முறையாக பார்க்கும் ஒரு அறிமுக சந்திப்பாக அது இல்லாமல் இதற்கு முன் அவனை பலமுறை பார்த்தது போல் ஒரு நினைவு உள்ளுக்குள் பரவியது. ஏய் சங்கீதா, என்ன அப்செட் ஆயிட்ட? அவன் என்னமோ உளர்னான். அதை நினைச்சிட்டு வரியா? ஆமா, இதுக்கு முந்தி இந்த பக்கம் ஏதாவது வந்திருக்கியா? பாஸ்கர் என்பவன் கேட்டான். எனக்கு இதுதான் முதல் விசிட். சங்கரநாராயணன் குறுக்கே புகுந்து பதில் சொன்னான். எனக்கு இதுதான் முதல் விசிட் பாஸ் என்ற சங்கீதா விண்டோ வழியாக வெளியே பார்த்துவிட்டு, ஆனா பல தடவை வந்த மாதிரி இருக்கு. இந்த பாதியில ஒரு ஒத்தை பனைமரமும் அதுக்கு கீழே ஒரு யோகியோட சமாதியெல்லாம் இருக்கிற மாதிரி கூட தோணுது. சங்கீதா சொன்ன மறு வினாடி ஒரு பாதை வளைவில் அவள் குறிப்பிட்ட ஒற்றை பனை மரமும் அதன் கீழ் ஒரு சமாதியும் தெரிந்தது. வாவ், என்ன ஆச்சரியம்! ஹே சங்கீதா, நீ சொன்ன மாதிரியே ஒத்த பனைமரம் பிளஸ் சமாதி. என்னடி ரீல் விடுறியா? இதுக்கு முந்தி நீ இந்த பக்கம் வந்திருக்கணும். அதான் இவ்வளோ கரெக்டாக சொல்ற. வைஜெயந்தி என்பவள் வாய் பிளந்தாள். சங்கீதா அந்த பனை மரத்தையும் சமாதியையும் பார்த்து நிஜமாலுமே செருமி போனாள். நோ, நான் ஒரு தடவை கூட இந்த பக்கம் வந்ததில்ல. எனக்கு பொய் சொல்ல வேண்டியது அனாவசியம் என்று கோபத்துடன் கத்தினாள். அப்பொழுது பக்கத்து சமவெளியில் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளில் சில சாலையில் நடந்தபடி அசம்பந்தம் செய்தன. ராஜ் ஹாரன் அடித்து ஓய்ந்து போனான். சப்தம் கேட்டு மாட்டுக்காரன் ஓடி வந்து அவைகளை விரட்டி விட்டான். ஏயா, மாடுகளை பார்த்து மேய்க்கக்கூடாதா? ராஜ் அந்த மாட்டுக்கார கிழவனை பார்த்து கத்தவும் அவன் பணிவாக முகம் சுணுங்கி, தப்பா எடுத்துக்காதுங்க ஐயா என்ற குரலோடு ராஜ் பக்கம் திரும்ப யதார்த்தமாய் சங்கீதா அவன் கண்ணுக்கு தென்பட்டாள். உடனேயே அவன் விழிகள் பாய்மரமாய் விரிந்தன. ஜீவா, சொன்ன மாதிரியே திரும்ப பிறந்து வந்துட்டியா தாயி? என்னால் நம்பவே முடியலையே. எல்லாம் செண்பகதேவி அருள்தான். அவன் பேச்சை கேட்டு அத்தனை பேரும் அப்படியே ஸ்தம்பித்து போனார்கள். அத்தியாயம் 2. பாவ புண்ணியம் மட்டும் ஒருவனது பிறவிகளில் தொடர்வதில்லை. கல்வி, கேள்வி ஞானம், இசை என்பனவும் தொடர்கிறது. ஒருவன் ஒரு பிறப்பில் கற்ற கல்வி 7 பிறப்புக்கும் தொடர்வதாக வள்ளுவமே கூறுகிறது. சங்கீதாவை பார்த்து, ஜீவா, நீ திரும்பவும் பிறந்து வந்திருக்கிறாயா என்று பரவசமாக பேசிய அந்த மாடு மேய்ப்பவனை சம்பிப்போடு பார்த்த சங்கீதாவின் நண்பர்கள் மெல்ல சங்கீதா பக்கம் திரும்பினார்கள். சங்கீதா, இந்த ஆள் சொன்னதை கேட்டியா? உனக்கு ஏதாவது புரியுதா? ஜீவாங்கிறான், திரும்ப பிறந்து வந்தவனு சொல்றான். எங்களுக்கு தலையை பிச்சுக்கலாமனு இருக்கு. யோ, யார் யா நீ? என்ன சொல்ற? பாஸ்கர் பட்டாசாக வெடித்தபடி சங்கீதாவிடமிருந்து திரும்பி அந்த மாடு மேய்ப்பவனை பார்க்க அவன் முகத்திலோ ஆனந்த பரவசம். கேட்கிறல்ல, திரும்ப இழுத்தான் பாஸ்கர். அவனது கருத்து உதறுகள் மெல்ல பிரிந்தன. என்னால் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. உலகத்துல எவ்வளவோ அதிசயங்கள், புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள். அதுல இந்த ஜீவா விஷயமும் சேரப்போகுது தம்பி. எந்த ஜீவா விஷயம்பா? கார்ல உட்கார்ந்துருக்கே இந்த ஜீவா, இதோட விஷயம்தான். கார்ல உட்கார்ந்துருக்கிறது ஜீவா இல்ல, சங்கீதா. உங்களுக்கு அவங்க சங்கீதா. ஆனா இந்த வேலமங்கத்துக்கும் அதை சுத்தி உள்ள 8 கிராமத்துக்கும் அவங்க ஜீவா தம்பி. ஐயோ, புரியும்படி சொல்லுங்களே. நான் சொல்றது இருக்கட்டும். நீங்கெல்லாம் யார்? எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். வேலமங்கலம் செண்பகதேவி கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த ஆபத்தான இடத்துக்கா? அப்படி என்ன அங்க ஆபத்து? போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஆனா ஜீவா, நீ போக வேண்டிய இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்க. அந்த ஆத்தாளுக்கு சக்தி போயிட்டு தான் நினைச்சேன். இல்லைங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. போ தாயி, போ. உன் மக அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு சித்திரவதிக்கு முடிவு கட்ட வேண்டாமா? உன் புருஷனோட சித்தப்பிரமைக்கும் ஒரு வழி பார்க்க வேண்டாமா? போ. அந்த மாடு மேய்ப்பவன் புதிர் போன்ற சில விஷயங்களை பேசிவிட்டு பெரிதாக கை கூப்பினான். சலங்கை கட்டிய கருமறுத்தடி குலுங்க, குமாரபாளையத்து கருப்பு போர்வை காற்றிலாட, கலைந்த தலையில் 1-2 காய்ந்த புல் துண்டுகள் ஒட்டியிருக்க, அவன் பேசிய விதமும் கை கூப்பிய விதமும் அவர்களை அவசரப்படுத்தியது. பரீட்சை ஹாலில் கேள்வித்தாளை பார்க்கின்ற வேளையில் விடைக்காக மௌனிப்பது போல் மௌனித்து
ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சங்கீதா குழம்பி போயிருந்தாள். அந்த மாட்டுக்காரன் முகம் அவள் நினைப்பில் சண்டித்தனம் செய்தது. ஏற்கனவே பதிந்த முகம் போல நினைவு புள்ளிகள் மின்னி காசிந்தன. தலையை சிலுப்பிக் கொண்டாள். பக்கத்து மைல்கல் வேலமங்கலம் 8 கிலோமீட்டர் என்றது. அதன் தலைமேல் சாம்பல் கழுத்து காகம் ஒன்று உட்கார்ந்தபடி சங்கீதாவை வெறித்தது. தலையை உயர்த்திய பொழுது பச்சையாக பிடித்து வைத்த கொழுக்கட்டை போல வேலமங்கலம் மலை தெரிந்தது. புசு புசு என்று பசுமை. மலை மேல் கோவில் எங்கே இருக்கிறது என்பதை தெரியாத அடர்த்தி. பழுப்பாய் ஒரு பாதை தலை வகிடு போல துளி தூரம் தெரிந்து பின் அழிந்து போயிருந்தது. சற்று தள்ளி நெட்டுக்குத்தாய் ஏக உயரத்துக்கு ஒரு பாறை. அந்த பாறையை பார்த்த வினாடியில் அதன் மேலிருந்து தான் கீழே தள்ளப்படுவது போல ஒரு எண்ணம் மூளை செல்களை நிமிண்டு கொண்டு வெளிப்பட்டது. தன்னையும் அறியாமல் வீல் என்று அலறினாள். எல்லோரும் சங்கீதாவிடம் நெருங்கி குவித்தார்கள். பதறி சிரித்தார்கள். சங்கீதா, ஏன் கத்துன? அந்த மலையை பார்த்தா கத்துன? இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சங்கீதா, சொல் சங்கீதா, ஏன் கத்துன? யோ மாட்டுக்காரா, நீ குட்டியை குழப்பிருந்து போதும், இடத்தை காலி பண்ணு. ராஜ், வேனை கிளப்பு. ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்க ஆயாசிக்க வேன் தார்ச்சாலையில் திரும்ப சீரத் தொடங்கியது. சங்கீதா மெல்ல பிரக்ஞை மீள தொடங்கினாள். மெல்ல விண்டோ வழியாக வெளியே பார்க்க தொடங்கினாள். முத்து முத்தாய் முகத்தில் வியர்வை பந்தல். இதைவிட அதிகமாய் வியர்க்க ஒரு கை குழந்தையோடு ஓடி வந்து விழுந்தது போல ஒரு புது நினைப்பு. அந்த குழந்தையின் அழுக்குரல் கூட காதோரம் மிக மெலிதாய் கேட்பது போல ஒரு பிரமை. 2 கைகளை உயர்த்தி நீட்டியபடி வாயிலிருந்து எச்சில் குப்பல் குப்பலாக வழிய, கண்களின் நீர் பாதையில் வெள்ளம் போல் வேகமும், தொண்டைக்குழியில் விக்கல் விழுந்துவிட்ட குழி துடிப்பும் ஒரு சேர ஒரு சரிவில் விழுந்துவிட்ட அந்த குழந்தை தன்னை பார்த்து உயிர் வேதனையோடு கத்துவது போல ஒரு பிரமையும் கூட. என்ன இதெல்லாம்? மெல்ல சங்கீதாவின் கண்களில் நீர் திரளத் தொடங்கியது. உதடுகளில் என் குழந்தை என் குழந்தை என்கிற கேவல் பிறந்தது. நண்பர்களிடம் திகைப்பு. ஏய் சங்கீதா, என்னாச்சு உனக்கு? சங்கர நாராயணன் அதிர்வாக கேட்டான். சங்கீதாவால் பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்ல தெரியவில்லை. மலங்க மலங்க விழித்தாள். தலையின் பின்புலம் ஜிவு ஜிவு என்று ஒரு உணர்வு. உள்ளுக்குள்ளே சகல பாகங்களும் இடம் மாறி எத்தனிக்கின்ற மாதிரி ஒரு வேதனை. மாவு பையை பிதுக்கி உதறுகின்ற மாதிரி அப்படியே திருப்பி போட்டு காலம் உதறுவது போல ஒரு பிரமை. வேனோ நிற்காமல் விரைந்து கொண்டிருந்தது. தூரம் குறைந்து வேலமங்கலத்தின் மலையடிவாரம் சமீபிக்க தொடங்கியது. மலையின் இடது பக்கம் பள்ளம் இடினது போன்ற ஒரு இடத்தில் வேலமங்கலம் கிராமம். நகர பாதிப்புகளுடன் ஆண்டனா கொண்டைகளோடு மச்சு வீடுகளும் நிறைய தென்பட சுற்றிலும் வயல்வெளி. வயல்வெளி நாரைகள் நாற்று பாத்திக்குள் நண்டுகளுக்காக ஒற்றைக்கால் தவம் செய்ய கிராமத்தை பார்த்த சங்கீதாவின் நண்பர்கள் ஒரு வினாடி சூழ் கொட்டி வியந்து போனார்கள். ஏய், கிராமத்துக்குள்ள முதல்ல போவோமா இல்ல மலைக்கு போவோமா? கிராமத்துல என்னடா வேலை? மலையும் கோயிலும் தானே நமக்கு முக்கியம். ஓகே, மலைக்கு போவோம். வைஜெயந்தி, நீ கேமராவை எடுத்துக்கோ. சாரதா, நீ கேசட் ரெக்கார்டர். பாஸ்கர், நீ நோட்ஸ் எடு. எல்லோரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது அப்புறம். சங்கீதா இன்னும் பேசவே இல்லையே. அவளுக்கும் நமக்கும் நேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸோட சீரியஸ்னஸ் தெரியாம நாம நம்ம வேலையை பார்த்தா எப்படி? என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்? யாரோ 2 பேர் வழியில தென்பட்டு ஜீவா அம்மா அருள்னு பேசினா அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸா? எல்லாம் உளறல். படிச்சவங்க மாதிரி நடந்துக்கணும். பகுத்தறிவு எதுக்கு இருக்கு? அவர்களுக்குள் வாக்குவாதங்கள் வலுத்த சமயம் அடிவாரம் பக்கமாய் ஒரு வில்வண்டி வந்து நின்றது. திபு திபுவென்று அதிலிருந்து 4 பேர் இறங்கினர். ஒழுங்கில்லாத மலைப்பாதை மேல் பாய்ந்து ஏறினர். ஆவாரம் செடிகள் செழித்து கொழுத்து பாதியை மறிக்க அதனுள் நுழைந்து மறைந்தனர். வில்வண்டியை ஓட்டி வந்தவன் வண்டியை விட்டு இறங்காமல் அங்கே இருந்தான். ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்துவிட்டு புகையை கக்கியபடி திரும்பினான். மாருதி வேனையும் சங்கீதாவின் நண்பர்களையும் பார்த்து புருவத்தை உடைந்த வளையலாக்கினான். திரும்பவும் பீடி புகையிலை நெருப்பு கங்குகளால் சுடப்பட்டு சாம்பலாகி அவன் வாய் எண்ணங்களில் நுழைந்த சமயம் அவன் பார்வை சங்கீதாவை பார்த்துவிட்டது. உடனேயே உதட்டில் நெருப்பு சுட்ட மாதிரி ஒரு பதட்டமும் உதறலும் பரவின. சங்கீதாவும் அவனை பார்த்தவுடன் தன்னை மறந்தவளாக விழிகளை அகலமாக வெறித்தாள். அவன் வேகமாக மலைப்பாதையில் இறங்கி ஓடத் தொடங்கினான். அத்தியாயம் 3. உலகில் ஜடப்பொருள் அதிசயம் மட்டும்தான் 7. ஆனால்
பிரபஞ்ச மானுட அதிசயங்கள் எவ்வளவோ. அதில் ஒன்று பூர்வ ஜென்மா. பூர்வ ஜென்மா பற்றிய பிரஜையை ஒருவனை வாழ்நாளில் புண்ணியத்தில் ஈடுபடுத்துகிறது, பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது. இறந்த பின் நடக்கும் இந்த அதிசயத்தில் ஆயிரம் நுட்பம் இருக்கிறது. ஒரு உயிர் ஆடாக மாடாக ஜனிக்க கூட அந்த நுட்பமும் பாவமும் புண்ணியமுமே காரணம். மலைப்பாதை சாரிப்பாம்பாக நெளிந்தபடி கிடந்தது. ஓடை அதிக பிரசங்கித்தனமாய் வளர்ந்து இடைமறித்து கிடந்தது சில காட்டு வாகை மரங்களின் கிளைகள். ஓடும் அந்த மனிதன் அந்த கிளைகளை அற்பமாக கருதி தாண்டியபடி ஓடிக்கொண்டிருந்தான். ஓரிடத்தில் நெருப்பு புகையின் திண்டு திண்டான தேக்கம். கண்ணை கரித்தபடி அந்த புகைக்கூடத்துக்கு நடுவே சிலர், அடே வில்வண்டி மாமுண்டி தலை தெறிக்க ஓடி வரத பாரு. கூட்டத்தில் ஒருவன் முணுமுணுக்க, கூட்டமும் நிமிர்ந்து நோக்க, இதற்குள் மாமுண்டி என்னும் அவன் அவர்களை சமீபித்து அநியாயமாக பெருமூச்சு விட்டான். என்னாச்சு மாமுண்டி, ஏன் இப்படி ஓடி வர? ஒருவன் கேட்டான். தியாகு ஐயா எங்க? மாமுண்டியிடம் கேள்வி. ஐயா வரவே இல்லையே. அப்படின்னா ஐயா வீட்டில் தான் இருக்கணும், நான் அங்கேயே பார்த்துக்கிறேன். அவர் கல்யாண ஜோரில் இருக்காரு, நீ எதுக்கு இப்போ அவரை தேடிக்கிட்டு? காரணமா தான், உங்களுக்கு விளக்கமா சொல்ல நேரம் இல்லை. இந்த மலைக்கு ஒரு டூரிஸ்ட் கோஷ்டி வந்திருக்கு. அதுல ஒருத்தி நீங்க பார்த்தா வாயை பிளந்துடுவீங்க. என்னத்தான் மலைக்கோவிலை நாம இழுத்து வச்சு பூட்டி பூஜை இல்லாம பண்ணினாலும் ஆத்தாளுக்கு அருள் இல்லாம போயிடாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வரேன். மாமுண்டி ஓடி வந்த வேகத்தில் திரும்பி ஓடினான். கூட்டம் குழம்பி போனது. புகைக்கங்குகளுக்கு காரணமான நெருப்புச் சுடரின் மேல் கள்ளச்சாராய பானைகள். அந்த பெண்ணின் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர். 18 வயது முடிந்திருந்தாலும் 10 வயது குறைத்தே மதிப்பிடும்படியான தோற்றம் அவளுக்கு. பட்டுப்புடவியை மிக செயற்கையாக சுற்றிவிட்டிருந்தார்கள். கண்களைச் சுற்றிலும் அழுத்தமாக விழுந்துவிட்டிருந்த கருவளையங்கள் அவள் சிரித்ததை விட அழுததே அதிகம் என்று சொல்லாமல் சொல்வது போல் தோன்றியது. உடம்பில் பல இடங்களில் சூட்டு தழும்புகள். உலகில் உள்ள அப்பாவி பெண்களுக்கெல்லாம் தலைமை தாங்க தகுதியானவள் போல தெரிந்தாள். செண்பகம் என்னும் அவளை பார்க்க அத்தனை பேருக்கும் பாவமாகத்தான் இருக்கிறது. அதற்காக பரிதாபப்பட்டு விடவும் முடியாது. மீறி பரிதாபப்பட்டால் அவளது அழுகையில் பரிதாபப்பட்டவருக்கும் பங்கு கிடைத்துவிடும். எல்லாம் தியாகு என்னும் அந்த அரக்கனின் செயல். நம்பிக்கை துரோகம், படுபாதகம், கொலைவெறி எல்லாம் ஒன்று கலந்து ஒரே ஒருவனிடம் மட்டும் குடியேறி விட்டது போன்ற உருவம். வேலமங்கலத்துக்கே தன்னை ஒரு அரசனாக கருதி கொண்டிருப்பவன், ஆனால் பொக்கிஷங்கள் ஏதுமில்லாத அடாவடி அரசன். பொக்கிஷங்களுக்காகத்தான் அந்த பொண்ணை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறான். 45 வயதை கடந்து 18 வயதில் ஒரு பெண்ணுக்கு தந்தையாகவும் ஆகிவிட்ட போதிலும் அதே வயதில் இன்னொரு பெண்ணை மகளாக நினைக்காமல் மனைவியாக நினைக்கிறான் என்றால் எல்லாம் காரணமில்லாமல் இல்லை. ஜீவாவை தான் கட்ட முடியல. அவ மக செண்பகத்தையாவது கட்டி பட்டநாயக்கர் பரம்பரை சொத்தை ஆண்டு அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான் தியாகு. இதில் அந்த பொண்ணுக்கு பிரியமில்லாட்டியும் கட்டாய தாலி கட்டிட்டா அது கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? நடக்கிறது எதுவும் நல்லதுக்கா தெரியல. தாயும் உசுரோடு இல்லாம தகப்படும் சரியில்லாம இந்த பொண்ணு செண்பகம் படுற பாடு ஆண்டவனுக்கே அடுக்காது. ஊருக்குள் இப்படி பேசிக்கொள்வதில் நிறைய சங்கதிகள் உள்ளன. அதோ ஒரு குப்பை தொட்டி, அதன் அருகே ஒரு பைத்தியம் அந்த குப்பை குளங்களை கிளறிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து எதையும் துடிக்காதவர்களே இந்த ஊர்ல இருக்க முடியாது. மகாராஜாவா யானை மேலேயே ஏறி வர இந்த ஆளுக்கு வழி இருந்தும் இப்படி பைத்தியமா லோலோ என்று அலையணும் என்று விதி இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? ஜீவா மட்டும் உசுரோடு இருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? அதுவும் ஊருக்குள் உழவும் ஒரு உக்கிரமான புலம்பல் தான். அவர்களால் புலம்பத்தான் முடியும். தப்பி தவறி பைத்தியமாயிற்றே என்று உதவியெல்லாம் செய்துவிட முடியாது. செய்துவிட்டு யார் பிரச்சனை என்று வாழ்ந்துவிட முடியும்? அனைத்திலும் தியாகு என்னும் நபரின் அரக்கத்தனங்கள் ஊர் பிரசித்தம். இதோ பட்டு வெட்டி பட்டுச்சட்டை சகிதம் அந்த அரக்கன் புது மாப்பிளை போல தோற்றம் தரும் காட்சிதான் என்ன. உடம்பை சுற்றி அத்தர் மணக்கிறது. உதட்டிலே மட்டும் சாராய நெடி. என்னடா சொல்றா அவ? என்னை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறாளாமா இல்ல சித்திரவதைப்பட போறாளாமா? அவனின் கடூரமான கேள்வி. அது சம்மதிக்கிறது இருக்கட்டுங்க. நீங்க ஆசைப்பட்டா பட்டது தானே. அப்புறம் அதுல தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் எதுக்கு? விடிஞ்சா உங்களுக்கும் செண்பகத்துக்கும் மலைக்கோவில்ல வச்சு கல்யாணம். பட்டநாயக்கர் சொத்துக்கெல்லாம் இனி எப்பவும் ராஜா நீங்க தான். இப்படி ஒரு கைத்தடி தியாகு எதிரே சொல்லி மார்த்தட்டும் பொழுது ஓடி வந்து நின்றான் மாமுண்டி.
ஐயா ஐயா என்கிறான் பதட்டமாக. என்ன மாமுண்டி, ஏன் இப்படி பதற? கள்ளச்சாராயத்தை போலீஸ் பிடிச்சிருச்சா? எவ்வளோ லஞ்சம் கொடுத்தாலும் அப்பப்போ கேஸுக்காக அப்படித்தான் நடந்துக்கிறானுங்க அவனுங்க. தியாகுவிடம் அசட்டியான பேச்சு. அது இல்லைங்க ஐயா, 18 வருஷத்துக்கு முந்தி செத்து போச்சுங்களே ஜீவா, அதை இப்போ நேரில் பார்த்தீங்க. மாமுண்டியின் பேச்சில் தியாகுவிடம் எதிர்ப்பு. என்னடா சொல்ற? ஜீவாம்மாவை பார்த்தீங்க? செத்தவளை எப்படிடா பார்க்க முடியும்? மறுஜென்மம் எடுத்து வந்திருக்குங்க. என்னடா காது குத்துற? காது குத்தல, நேரில் நீங்களும் பார்க்கலாம். நம்ம செண்பகதேவி கோவில் இருக்கிற மலைக்கு சுற்றி பார்க்க வந்திருக்குங்க அந்த பொண்ணு. ஜீவா சாயல்ல ஒரு பொண்ணா? சாயலெல்லாம் இல்லைங்க, அச்சு அசல் ஜீவாவே தான். சரி, அப்படித்தான் இருந்துட்டு போகட்டும். அதுக்கு என்ன இப்போ? ஏன் இப்படி பதட்டப்படுற? என்னையா நீங்க பழச மறந்து இப்படி கேள்வி கேட்குறீங்க? ஜீவா சாகும்பொழுது சொன்னது மறந்து போச்சா உங்களுக்கு? நீ என்னை இப்போ கொன்னுடலாம். என் கைக்குழந்தை, மனநிலை சரியில்லாத என் புருஷன் எல்லார்கிட்டையும் இருந்து என்னை பிரிச்சிடலாம். ஆனா நான் திரும்ப வருவேன், நிச்சயமா வருவேன். இந்த செண்பகதேவிக்கு சக்தி இருக்கிறது உண்மைனா மறுஜென்மம் எடுத்தாவது நான் வந்தே தீருவேன். அப்போ உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வட்டியும் முதலுமா அப்பதான் உனக்கு இருக்கு. பட்டநாயக்கர் சொத்து கடுமையான உழைப்பால உண்டானது. அதை உன்னை போன்ற தெருநாயெல்லாம் பங்கு போட முடியாது. அதை நீ நிச்சயம் தெரிஞ்சுப்ப. மலைப்பாறை சோத்துக்காத்தாழை செடி ஓரமாக மேலிருந்து விழுந்து உடம்பெல்லாமும் நொறுங்கிவிட்ட நிலையிலும் பிரியவிருந்த உயிர் மூச்சை பிடித்துக்கொண்டு அன்று ஜீவா பேசினது அப்படியே திரும்பவும் தியாகுவின் காதில் ஓடுகிறது. அழியாத குரல். இப்படியெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில் சாத்தியமா என்ன? மூளைக்குள் கேள்வி குடைச்சல். போய் பார்த்து வந்தால் என்ன? ஆவல் தாளாமல் கிளம்ப எத்தனைத்தவனை ருத்ரையா எனும் கிழவன் ஒரு தினசாக பார்த்தான். ருத்ரையா என்பவன் தியாகுவின் வழிகாட்டி, 60 கடந்துவிட்ட சகுனி மாமா. வழுக்கை தலையும் கைத்தடியுமாய் ஆளை பார்த்தால் சத்தியமாக அடிக்கத் தோன்றும் உருவம். யார் இவர்? பூர்வீகம், குலம், கோத்திரம் எதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் சொன்னால் தியாகு எதையும் செய்வான் என்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும். அந்த அளவு தியாகுவிடம் செல்வாக்கு. எங்க தியாகு கிளம்பிட்ட? அந்த குட்டியை பார்த்துட்டு வரலாம்னா? தாடியை தழுவியபடி வழுக்கை தலையில் தாளம் போட்டபடி கேட்கிறார் ருத்ரையா. ஆமா ருத்ரையா, மறுஜென்மம் ஆமல்ல மறுஜென்மம். ஏன் இருக்கக்கூடாது? ருத்ரையாவிடம் பூடகமாக கேள்வி. 20ஆம் நூற்றாண்டுல இருந்துகிட்டு பேசுற பேச்ச பாரு. செத்தா சாம்பல் மட்டும்தான் ருத்ரையா. அப்படின்னா எதுக்கு அவளை பார்க்க துடிக்கிற? யாரோ ஒருத்தினை விட்டுட்டு போறதானே. விடிஞ்சா உனக்கும் செண்பகத்துக்கும் கல்யாணம் வேற நடக்க இருக்கு. நீ மாப்பிள்ளையத்தான் மலையில கால் எடுத்து வைக்கணும். எல்லாம் சரி ருத்ரையா, அந்த குட்டியை சும்மா பார்த்து தான் வைப்போமே. உலகத்துல ஒருத்தரை போல 7 பேர் இருப்பாங்களாம்ல. இருந்துட்டு போறாங்க, நீ வேலையை கவனி. ருத்ரையாவிடம் கண்டிப்பான பேச்சு, கூடவே சங்கீதாவை பற்றின சிந்தனை. ஜீவா, நிஜமாலுமே நீ பிறந்து வந்துட்டியா? அத்தியாயம் 4. சில பிறந்த குழந்தைகளுக்கு சில பாடங்கள் விரைவாக கவனமாகும். சில குழந்தைகள் பாடுவதில் அதிக கவனம் செலுத்தும். சில குழந்தைகள் ஆடுவதில், சிலர் தூங்குவதில். இதெல்லாம் அன்னையின் கருவில் உயிருடலாக உருப்பெறுவதில் நிகழ்கிறது என்றாலும் இதற்கு அடிப்படை அதன் பூர்வ ஜென்ம சேகரிப்புதான். அந்த சின்ன மலையின் அழகில் அவர்கள் கரைந்து கொண்டிருந்தார்கள். உச்சியில் தெரிந்த செண்பகதேவி கோவிலை அவர்கள் சமீபித்து விட்டிருந்தார்கள். கூடவே சில மாடு மேய்க்கும் ஊர் சிறுவர்கள். டே, இங்க வாங்கடா. இந்த கோவில் சாமி பேர் என்ன? செண்பகாதேவி. இந்த கோவில்ல வேற என்ன விசேஷம்? சுரங்கப்பாதை. சுரங்கப்பாதையா? ஆமா, பட்டநாயக்கர் வீட்டுக்கு போற சுரங்கப்பாதை. எங்க இருக்கு இப்ப அது? பட்டநாயக்கர் யாரு? ஆருக்கு தெரியும்? ஊருக்குள்ள பேசிக்குவாங்க. சங்கீதாவோட வந்த நட்பு படையில் தினேஷ் தான் மாட்டுக்கார சிறுவனை இப்படி குடைந்தது. மாலை சூரியன் வேகமாக சரிந்து கொண்டிருந்தான். எல்லோரும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே நடக்க சங்கீதாவின் கால்கள் மலைக்கோவிலின் உடைந்த கொடி மரத்தை எட்டியிருந்தது. காவி கொடி பறக்கும் கொடிக்கம்பம், உச்சந்தலையில் ஒரு மலைக்கழுகு. கொடிக்கம்பத்தை இதற்கு முன் 100 முறை பார்த்தது போல ஒரு நினைப்பு. தேங்கி தேங்கி நின்றபடி அந்த கம்பத்தை பார்த்தவளை பாஸ்கர் நெருங்கிவிட்டிருந்தான். என்ன சங்கீதா, கம்பத்தையே அப்படி பார்க்குற? இதுக்கு முந்தி
இந்த கம்பத்தை நான் நிறைய தடவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் பாஸ்கர். போச்சுடா, நீ இன்னும் அந்த ஆளுங்க கிளப்பி விட்ட பிரமையிலிருந்து மீறலையா? உமா, நாம பிக்னிக் வந்திருக்கோம், எஜுகேஷன் ட்ரிப் இது. அதை மறந்துட்டு வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நான்சென்ஸ் இல்லை பாஸ்கர், இட் இஸ் எ ஹார்ட் ஃபீலிங். ஓகே அப்படியே இருக்கட்டும். கமான், மற்ற விஷயத்தை கவனி. கொடிக்கம்பத்தை கடந்து நடந்தவள் மெல்ல படியேறி 16 கால்களில் நிற்கும் மண்டபத்தை எட்டினாள். மண்டபத்தில் அநியாய சிதைவு. ஒரு எலிக்கொஞ்சின் பருமனில் சிலந்தி ஒன்று சுருட்டி வைத்துக்கொண்டு பாயாக உபயோகிக்கலாம் என்னும் அளவில் வலை ஒன்று பின்னி இருந்தது. வவ்வால்களின் சிரசாசன தோற்றம் வேறு, மெல்லிய துர்வாடை. இதற்குள் சூரியன் மேற்குக்குள் புதைந்து போய்விட்டிருந்தான். இருளின் சாம்ராஜ்ய பிரிவு. வந்திருந்தவர்களில் டார்ச் லைட் உள்ளவர்கள் அதை உபயோகிக்க தொடங்க, சங்கீதா மட்டும் தொழியும் தட்டுத்தடுமாறல் இன்றி அந்த 16 கால் மண்டபம் தாண்டி சிதைந்த படிகள் ஏறி அம்மனின் மூடி கிடக்கும் சன்னதி முன் போய் நின்று மெல்ல கதவை தள்ளினாள். கிரீச்சிட்டு திறந்தது கதவு. பாஸ்கர் என்று திரும்பி அழைத்தாள். டார்ச் வெளிச்சமுடன் சப்தம் கேட்டு நெருங்கி வந்தான் பாஸ்கர். இங்கே என்ன பண்ற சங்கீதா? இருட்டிடுச்சு, நாம கிளம்புவோமே என்றான். பேசாம என் கூட வா. சங்கீதா கர்ப்பகிரகத்துக்குள் கால் எடுத்து வைத்தாள். சங்கீதாவுக்குள் திடுமென்று ஒரு உள்ளுணர்வு. அது கர்ப்பகிரக கதவை மூட சொன்னது. சாத்திய கதவின் இடப்பக்கம் ஒரு விளக்கு மாடம். மாடத்தில் ஒரு பெரிய அகல் விளக்கு காய்ந்து கருகி கிடக்க சங்கீதா அந்த விளக்கை பிடித்து திருக அம்மன் அமர்ந்திருக்கும் பீடம் சப்தமுடன் அசைந்து கொடுத்தது. பாஸ்கரின் விழிகள் காது வரை விரிய தொடங்கின. சங்கீதா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் எழுந்த குரலில் கேட்டான். அதெல்லாம் அப்புறம், நீ இந்த விளக்க பலமா திருகேன் ப்ளீஸ். அவள் வேண்டுகோளை அவன் நிறைவேற்ற ஆரம்பித்தான். வலு கொண்டு 2 கைகளாலும் உறுதியாக பற்றி திருக்கினான். அப்படியும் இப்படியுமாக அசைந்த விக்கிரகம் நகர்ந்து கொடுக்க அது அமர்ந்திருந்த இடத்திற்கு கீழே படிகளால் ஆன பாதை ஒன்று அந்தகார இருட்டோடு தெரிய டார்ச்சின் வெளிச்சம் உள்ளே நுழைந்தது. என் பின்னால வா. சங்கீதா அவனை ஊக்கப்படுத்தினாள். ஏய் சங்கீதா, என்ன இதெல்லாம்? தெலுங்கு டப்பிங் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இது எங்க போகுதுன்னு தெரியலையே, பயமா இருக்கு சங்கீதா. பயப்படாத, இது என் வீட்டுக்கு போகுது. வாட்? உன் வீட்டுக்கா? இங்க இருந்து 200 மைல் தூரத்துக்கா இந்த சுரங்கப்பாதை போகுது? என்ன உளற? நீ பேசாம என் கூட வா ப்ளீஸ். சங்கீதா அவனை அழைத்தபடி அம்மன் பீடத்தின் மேலேறி தென்பட்ட அந்த பாதையில் மெல்ல இறங்க ஆரம்பித்தாள். சங்கீதா, வெளியே நம்ம செட் நமக்காக தவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தவிப்பை விட என் குழந்தையோட தவிப்பு எனக்கு பெருசு பாஸ்கர். திரும்ப உளர ஆரம்பிச்சிட்டே. நல்ல ட்ரிப்பா இது இருக்கும்னு நினைச்சேன். இப்படி விட்டலாச்சாரி தனமாகும்னு நினைக்கவே இல்லை சங்கீதா. பாஸ்கரின் புலம்பலை சட்டை பண்ணாமல் நெடுந்தூரம் இறங்கிவிட்டாள் சங்கீதா. பாஸ்கரும் இறங்க தொடங்கினான். படி முடிந்த இடத்தில் பிரமாண்டமான ஒரு அறை. அறையின் சுவர்களில் பெரிய பெரிய படங்கள். அறைக்கு 2 கதவு. ஒன்று மலையின் அடிவாரத்திற்கு, இன்னொன்று பட்டநாயக்கர் வீட்டு தோட்டத்திற்கு என்று குறிப்போடு தென்பட்டது. அறையில் தொங்கிய படங்களில் ஒட்டடை கூடு. பாஸ்கர், அந்த படத்தை தொட. சங்கீதா டார்ச் லைட்டை அடித்தபடி காட்டிய படத்தை பாஸ்கர் அரைமனதாக கைகளால் துடைத்தான். மெல்ல பழுப்பான உருவங்கள் தெரிந்தன. ஒரு உருவம் பாஸ்கரை அதிர்ச்சியடைய வைத்தது. அது சங்கீதா. சங்கீதா, இதென்ன உன் படம்? பதறத்துடன் கேட்டான். என் படம் தான். பக்கத்தில் இருக்கிறது என் அப்பா சிங்கநாயக்கர், அம்மா மனோன்மணி, என் தாத்தா பட்டத்து நாயக்கர் படம். அதோ. டார்ச்சின் வட்ட வெளிச்சம் சுவரின் இன்னொரு படத்தின் மேல் பாய அதை துடைத்த பொழுது கம்பீரமாக தென்பட்டார் வயதான பெரியவர் ஒருவர். பட்டு தலைப்பாகை, ஷெர்வானி குர்தா உடை, கழுத்தில் கூட மகாலட்சுமி ஹாரம், நெற்றியில் சந்தன பொட்டு. ராஜ பரம்பரைகளின் அசாத்திய லட்சணங்கள் அப்படியே தெரிந்தன. பாஸ்கர் வியந்து நெளிய ஆரம்பித்தான். திடீரென்று சங்கீதா விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தாள். ஏன் சங்கீதா அழற? பாஸ்கர் கேட்டான். என்னவென்று தெரியல பாஸ். மனசுல அநியாயமா ஒரு சோகம் புரளுது. புதுசு புதுசா எண்ணங்கள் அலை போடுது. அம்மா என்னை காப்பாத்து, அம்மா என்னை காப்பாத்துன்னு என் பொண்ணு என்னை கூப்பிடுற மாதிரி ஒரு சலனம் வேற. நீ சொல்றது எதுவும் புரியல. நடக்கிற எதையும் என்னால யதார்த்தமா எடுத்துக்க முடியல சங்கீதா. நாம வழியில பார்த்தவங்க உன ஜீவான சொல்லி திரும்ப பிறந்து வந்துட்டியா தாயின்னு சொன்னது வெறும் உளறல் இல்ல. சம்திங் அதுல என்னவோ இருக்கு. இல்லனா
இப்படி சொல்லி வச்ச மாதிரி இங்க வந்து இந்த படங்களை எனக்கு அடையாளம் காட்டுவியா நீ? இது உண்மையிலே த்ரில்லிங்காவும் நம்ப முடியாத அனுபவங்களாகவும் இருக்கு. சங்கீதா, இப்ப நீ என்ன பண்ண போற? எதுக்கு இங்க வந்த? முதல்ல அதை சொல்லு. 1 மினிட் என்ற சங்கீதா டார்ச்லைட் வெளிச்சத்தில் தரையில் எதையோ தேட ஒரு மரப்பெட்டி பளிச்சிட்டது. அதை திறந்து பார்த்தவள் அதில் டார்ச்லைட்டின் மெல்லிய வெளிச்சத்தில் பளிரிட்ட வைர கிரீடம் பார்த்து அப்படியே நெகிழ்ந்து போனாள். பட்டத்து நாயக்கர் சொத்து, உழைச்சி சம்பாதிச்சது. அதை உன் போன்ற தெருநாயெல்லாம் பங்கு போட முடியாது. சாகும் முன் ஜீவா சொன்னது அடையாமல் இப்பொழுது அவளுக்கு இழையொடியது. அந்த வைர கிரீடத்தின் கீழ் உயில் பத்திரமும் பத்திரமாக இருந்தது. லேசாக நைந்து போய் இருந்தாலும் மடக்கி வைத்தது வைத்தபடி இருக்கிறது. இப்படி ஒரு கோவில், அதில் இப்படி ஒரு சுரங்கப்பாதை, அங்கே ஒரு அறை, அறையில் பொக்கிஷம் என்று பட்டநாயக்கர் காலத்திலேயே பார்த்து பார்த்து செய்த இந்த ஏற்பாடுகளை நினைத்த பொழுது பிரமிப்பாக இருந்தது. பாஸ்கர், நாம் இப்ப வெளியே போகலாம். தயவு செய்து நீ இங்க பார்த்த எதையும் வெளியே சொல்லக்கூடாது, செய்வியா? சங்கீதாவின் கேள்வி முன் பாஸ்கர் அந்த இறுக்கத்திலும் சிரித்தான். அப்படியே பேசினாலும் யாராவது நம்புவாங்களா என்ன? திருப்பி கேட்டான். இல்ல பாஸ்கர், காலம் என்ன ஒரு அர்த்தத்தோட தான் இங்க கூட்டி வந்திருக்கு. நீயும் காரணத்தோட தான் துணை சேர்ந்திருக்க. ஆகையால் வெறும் எக்ஸைட்மெண்ட் மைண்டோட நாம பேசாம யோசிச்சு பேசுவோம். ஓகே சங்கீதா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூடவா இதை பத்தி பேச வேண்டாங்கிற? எஸ், இப்ப பேச வேண்டாம், பிறகு விரிவா பேசிக்கலாம். இப்ப என் கூட வா, நம்ம மலையடி வாரத்திற்கு இந்த பாதை வழியாவே போயிடுவோம். அவள் அழைக்க பாஸ்கர் டார்ச் லைட்டை உயர்த்தி இறங்கி வந்த படிப்பாதையின் மேல் விட்டான். உள்ளே இறங்க வழிவிட்டிருந்த பீடம் இப்பொழுது மூடிக்கொண்டு விட்டிருந்தது. அதற்குள் அடர்த்தியான இருளில் மலையடிவாரத்திற்கு செல்லும் கதவை திறக்கவும் குபீர் என்று காத்திருந்த மாதிரி பாய்ந்து வந்தது ஒரு வௌவால். சங்கீதா பயத்துடன் பாஸ்கர் மேல் விழுந்தாள். எந்த இடம் எந்த காலமாக இருந்தாலும் பருவ வயதில் ஒரு பெண்ணும் மானும் ஸ்பர்சிக்கும்படியான எந்த ஒரு சம்பவமும் அது அதிர்ச்சிக்குரியதன் பின்னணியில் நிகழ்ந்தாலும் அதில் இனிமே கூத்தடிக்க தொடங்கிவிடும் எனும் நிஜம் பாஸ்கருக்கு புரிந்து போனது. அழகிய உமா, வாலிப்பான 18 வயது, பொத்தென்று ஆடவன் ஒருவனின் மைதான மார்பில் விழுந்தாள். அனல் மின் உற்பத்திக்கென தனியாக நிலையம் அமைக்க வேண்டும். பாஸ்கருக்குள் காமப்பித்து கால்கை என்று பரபரப்பாக ஓடி பிடித்து விளையாடியது. நெடுநேர மௌனம், பின் ஒரு வழியாக சுதாரிப்பு. சங்கீதா மெல்ல அவன் மார்பிலிருந்து மீண்டாள். சாரி பாஸ் என்றாள். அகெயின் ஐ நீட் அனதர் சாரி சங்கீதா என்று பாஸ்கர் பேசின விடலை குறும்பு பாஷையை ரசிக்க அந்த போதில் சங்கீதாவால் முடியவில்லை. திறந்து கொண்டு கதவு கப்பால் டார்ச்சின் ஒளியில் திண்டு திண்டாக மலையை குழைந்து உருவாக்கிய படிகளை பார்த்து பார்த்து இறங்கும்பொழுது சில இடங்களில் மூச்சை அடைத்தது. வளைந்து வளைந்து போனது பாதை. எவ்வளவு தூரம் போகிறது என்பதை கணிக்க முடியவில்லை. சங்கீதா பாஸ்கரின் கைகளை இறுக பற்றி கொண்டு இறங்கினாள். அவனுக்கு அந்த ஒன்றிற்காகவே நெடுந்தூரம் அந்த பாதை செல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஒரு கட்டத்தில் சிலீரென்று முகத்தில் அரைப்பட்டது மலைக்காற்று. வியர்வை ஒழுகலை பணியாக்கி சில்லிட விட்டது. அடிவாரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்ற சங்கீதாவை பூரண சந்திர ஒளிக்கதிர்கள் வரவேற்க ஆவாரம் செடி புதர்கள் வெளிக்காற்றில் ஆடியபடி தெரிந்தன. ஒரு புதரை நிமிண்டு கொண்டு இருவரும் வெளியே வந்தனர். மலையின் இடப்பக்கம் அது. ஆள் அரவமே இல்லை. பாஸ்கர் சோம்பலை முறித்து கைகளை உயர்த்தினான். அப்பொழுது பார்வை ஒரு பாறை விளிம்பை பார்க்க பார்வையில் தீப்பிடித்து கொண்டது. பாறை விளிம்பின் மேல் வரிசையாக படம் எடுத்தபடி நாகங்கள். சங்கீதாவும் பார்த்தாள். பயத்தில் வறண்டு போனது. அப்பொழுது தூரத்தில் யாரோ அழும் சப்தம் மிக மெலிதாக கேட்டது. சப்தம் அந்த திக்கில் சரீரம் மெல்ல நகர்ந்தது. நாகங்கள் அசையாமல் வெறித்தன. சந்திர ஒளியில் இப்படி ஏகாந்தமாக படம் விரித்து நிற்பது எங்களுக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் என்பது போல பார்த்தன. அழுகை சப்தம் இப்பொழுது பெரிதாகி கொண்டே போனது. இருவரும் சப்தத்தை சமீபத்த இடத்தில் ஒரு குடிசை தெரிந்தது. குடிசையில் மெலிதான காடா விளக்கின் வெளிச்சம். பாஸ்கர் மெல்ல குடிசைக்குள் எட்டி பார்த்தான். ஒரு வயதான கிழவி சோகம் தாளாமல் அழுது கொண்டிருந்தாள். தூங்கும் வேளையில் விழித்து அழும் அளவுக்கு அப்படி என்னத்தான் நேர்ந்து விட்டிருக்கும்? பாஸ்கர் மெல்ல தலையை வெளியே இழுத்துக்கொண்டு சங்கீதாவை பார்க்கும்படி சைகை காட்டினான். சங்கீதா எட்டி பார்த்தாள். பாட்டியின் முகம் பளிச்சென்று தெரிந்தது. எங்கேயோ இதற்கு முன் பார்த்தது போல் நினைவில் சண்டித்தனம் வெகு சீக்கிரத்தில் நினைவுக்கு வந்துவிட்டது. இது அழகம்மை பாட்டி.
பட்டநாயக்கரின் ஒரே தங்கை, ஏறத்தாழ 4 தலைமுறைக்கு முந்தைய பாட்டி. பேத்தி ஜீவாவை கண்டுவிட்டால் அப்பொழுதே பொக்கைவாய் பொங்கி குழிய பகபகவென்று சிரித்து பாசமழை பொழியும் பாட்டி. பாட்டி, நீ இன்னுமா சாகவில்லை? சங்கீதா விக்கித்து திக்கித்து பாட்டி என்றால் கேவலாக. சப்தம் கேட்ட பாட்டிக்கு சப்த நாடியும் ஒடுங்கின மாதிரி ஆகிவிட்டதே. மருண்டு போய் பார்த்தாள். நடுங்கும் குரலில் திருப்பி கேட்டாள், ஆறது? நான் தான் பாட்டி, ஜீவா. சங்கீதா தன்னை அறியாமல் சொன்ன பதிலில் பாட்டியின் பஞ்சு விழிகளில் நெருப்பின் ஜொலிப்பு. ஜீவாவா? என் அண்ணன் பேத்தி ஜீவாவா? பட்டநாயக்கர் பேத்தி ஜீவாவா? கேட்டுக்கொண்டே தடுமாறியபடி எழுந்தவள் எதிரே பாஸ்கரும் சங்கீதாவும் போய் நின்றனர். பாட்டியின் முகத்தில் ஆச்சரியம் கூத்தாட ஆரம்பித்தது. தாயே செண்பகா, உன் கருணையே கருணை. அம்மா ஜீவா, மறுபடி பிறந்து வந்துட்டியா? உன்னை நினைச்சுதானே நான் அழுதுகிட்டு இருந்தேன். பட்டநாயக்கர் வம்சம் பாழா போக போகுதுன்னு நினைச்சு குமரிக்கிட்டு இருந்தேன். விடிஞ்சா உன் மகள் செண்பகத்துக்கும் அந்த அரக்கன் தியாகுவுக்கும் கல்யாணம். அது மட்டும் நடந்துட்டா பட்டநாயக்கர் வம்சத்தை காப்பாத்த யாராலையும் முடியாதே. என்ன செய்வேன்னு குமரிக்கிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல வந்துட்டியா தாயி? பாட்டி பேசிக்கொண்டே சங்கீதாவின் கன்னங்களை வருடி கண்ணீர் வழிய திருஷ்டி கழித்தாள். நான் வருவேன்னு தெரியுமா பாட்டி? ஒரு நம்பிக்கைத்தான் தாயி. செத்தவை எப்படி வர முடியும்? அதான் மறுபிறப்பெடுத்து வந்துட்டியே. நான் இப்ப சங்கீதாவாச்சே. இந்த பிறப்புல சங்கீதா, ஆனா போன பிறப்புல ஜீவா தானே. இத உலகம் நம்புமா? இந்த ஊர் நம்பும். உன் உருவத்தை யார் பார்த்தாலும் நம்புவாங்க. அச்சு அசலா ஜீவாவே தான் நீ. நானும் ஒத்துக்கிறேன். எனக்குள்ளேயும் பழைய நினைவு ஓடுது. ஆனா இதெல்லாம் கனவா என்று சமயத்துல எனக்கு தோணுது. கனவிலமா? நிஜம். சத்தியவதியா, கற்பு கரிசியா, கதற கதற செத்த ஆத்மா சாந்தி அடையறதே இல்லை. அதுலேயும் செண்பகதேவி அருளுக்கு பாத்திரமானவங்க விதியால துர்மரணம் அடைஞ்சாலும் அவங்க லட்சியங்களை வாழ வைக்க அவங்க திரும்ப பிறந்தே தீர்வாங்க என்பது இந்த ஊரோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஜீவா, நீதான் அந்த செண்பகதேவி பொண்ணாச்சே. உன் மரணத்தோட அவள் பூஜை புனஸ்காரம் எல்லாம் போச்சே தாயே. இனி எல்லாம் சரியாயிடும் ஜீவா, இனி எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு காலையில அந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது தடுத்து நிறுத்திடுமா. உன் பொண்ணை காப்பாத்து. என்ன கல்யாணம் பாட்டி? உனக்கு பழி வரவும் உன் சாவுக்கு காரணமான தியாகு பட்டநாயக்கர் சொத்தும் பொக்கிஷமும் தனக்கே வரணும்னு உன் பொண்ணை கட்டிக்க போறான். உன் பொண்ணை அடிமையா வச்சு வளர்த்தவன் நாளை காலையில தாலி கட்ட போறான். கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கச்ச அவன் மப்ப பாத்தியா? தட்டி கேட்க ஆள் இல்லையே. பாட்டி பேச பேச தலையை பீத்து கொள்ளலாம் என்றிருந்த பாஸ்கர் சட்டென்று இப்பொழுது தலையிட்டான். சங்கீதா, இந்த பாட்டி பேச்சுல ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. பூர்வ ஜென்மத்துல நீ ஜீவா, மற்றபடி எதுவுமே புரியல. யார் தியாகு? அது என்ன கல்யாணம்? பாட்டி பாஸ்கரை வெறித்தாள். டேய், நடந்ததை கேள்விப்பட்டா உனக்கு பேச்சு மூச்சு நின்றுடா. நானே இப்ப அப்படித்தான் இருக்கேன் என்றாள். நடக்கிறத பார்த்து எனக்கு அப்படித்தான் இருக்கு. இதுல நடந்தது ஒன்று இருக்கா என்ன? பாஸ்கரை சங்கீதா முறைத்தபடி பேசினாள். பாட்டி, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல். அழிஞ்சும் அழியாம தெரிஞ்சும் தெரியாம எனக்குள்ள ஒரே குழப்பம். நீ தெளிவா சொல்றதுல தான் எனக்கு குழப்பம் நீங்கணும். எனக்கு மட்டுமில்ல, என் கூட வந்திருக்க என் நண்பர்களுக்கும். ஆமா, எங்க அவங்க? தேடணும், இனிதான் தேடணும். எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ. சங்கீதா, நான் போய் அழைச்சிட்டு வரேன், நீ இங்கே இரு என்றான் பாஸ்கர். வேண்டாம், நான் உங்களோட வரேன், உங்க இடத்துக்கு வரேன், வந்து எல்லாத்தையும் சொல்றேன் என்றபடி பாட்டி கம்பெடுத்தபடி நிமிர்ந்தாள். பாட்டி, வழியில நிறைய பாம்புங்க என்றார் சங்கீதா. அதுங்க தான் எனக்கு காவல் ஜீவா. அதனால தான் இந்த பக்கம் அவ்வளவா யாரும் வரதில்ல. இந்த கிழவியால என்ன பெருசா வந்துட போகுதுங்கிற தப்பு கணக்குல என்னையும் உசுரோட விட்டு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அந்த கொலகாரன் தியாகு. நடந்தபடியே பாட்டி பேசினாள். மலையை சுற்றி படியடிவாரத்தை ஒரு வழியாக எட்டினார்கள். கடிகாரம் மணி 11 தாண்டியிருந்தது. நல்ல வேளையாக அடிவாரத்தில் வேனில் எல்லோரும் இருவருக்குமாக காத்து கொண்டிருந்தனர். பாட்டியுடன் வந்து நின்றவர்களை பார்த்து ஆச்சரியமும் திகைப்பும் அடைந்தனர். ஏய், எங்க போயிட்டீங்க 2 பேரும்? ஒரே கேள்வியை எல்லோரும் கேட்டனர். ஆமா, யார் இந்த பாட்டி? ஆவலான அவர்கள் கேள்விக்கு வேனில் ஏறி விடைத்தர ஆரம்பித்தாள் பாட்டி. எல்லோரிடமும் நிசப்தமான ஒடுக்கம். அதே சமயம் வேனுக்கு வெளியே அடிவார சறுக்கத்தில் ஒரு மரத்தின் பின்னால்
இருவர் ஒளிந்தபடி வேனையை உற்று பார்ப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. பாட்டியோ 1975க்கு போயிருந்தாள். அத்தியாயம் 5. நல்ல எண்ணங்களையே எண்ணுங்கள். தவறு என்று தெரிவதை உடனே தவிர்த்திடுங்கள். மனது தவறு என்னும் சகதியில் விழுந்து மீண்டாலும் அதன் பாதிப்புகள் ஆயுட்காலத்துக்கும் தொடரும். மனது ஒரு அற்புதமான நுட்பமான விவரிப்புக்கு அப்பாற்பட்ட இறைவன் படைப்பு. இதை கண்ணாடி பாத்திரம் போல கையாள வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கு நேரும் பாதிப்பு 7 பிறப்புக்கும் தெரியும். பட்டநாயக்கர் பேரை சொன்னாலே ஊர் கையெடுத்து கும்பிட்டு கணத்துல போட்டுக்கும். அப்படி ஒரு மரியாதை மதிப்பு. அழகம்மை பாட்டி ஒரு பூர்வ வரலாற்றை சொல்லத் தொடங்கியிருந்தாள். அவர் மகன் சிங்கநாயக்கரும் அப்பனுக்கு தப்பாத பிள்ளை. என் ஆசை மருமக பிள்ளை அவன். சிங்கநாயக்கரோட சம்சாரம் மனோன்மணி துடியலூர் ஜமீன்தாரணி. இவளோட தம்பி தியாகு இருக்கானே அவன. அழகம்மை பாட்டி தியாகு பேரை சொல்லும்பொழுது ஏற்பட்ட குரூரம் அவள் முகத்தில் கொப்பளித்தது. ஜமீனை எல்லாம் இந்திய அரசாங்கம் ஒழிச்சு மானியம் கொடுத்துட்டாலும் சொத்து பத்துல மனோன்மணி குடும்பம் பட்டநாயக்கர் குடும்பத்துக்கு சளைச்சதில்ல. ஆனா அவ்வளவையும் குதிரை ரேஸ்ல ஒருத்தனால விட முடியும்னா அது தியாகுக்கு தான் பொருந்தும். அப்பவே அவன் பண்ணின மைனர் தர்பார்ல துடியலூர் ஜமீனே நாரி போயிடுச்சு. அவனாலேயே அவன் அப்பா ஈஸ்வர நாயக்கர் மூச்சு நின்று போச்சுன்னா பாத்துக்குங்களே. அப்பாவும் போயாச்சு, சொத்தும் இல்லை. யாரு இருக்கா இனி அவனுக்கு? இந்த வேலமங்கத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்ப பிடிச்ச சனிதாமா இன்னும் பட்டநாயக்கர் குடும்பத்தை விடல. பாட்டி சொல்லிவிட்டு பெரிதாக அழ ஆரம்பித்தாள். சங்கீதாவிடம் நடுக்கம் கலந்த அமைதி. பாட்டி சொன்ன மனிதர்களின் உருவகங்கள் எல்லாம் மெல்ல அவளுக்குள் மூளை செல்லி நிமிண்டு கொண்டு நெளிய ஆரம்பித்தன. தன் பூர்வ ஜென்ம வரலாறு இப்படி தன்னுள்ளேயே ஒரு சில செல்களில் பதிவாயிருக்கும் என்பதை அவளாலேயே நம்ப முடியவில்லை. பாட்டி தொடர்ந்தாள். சிங்கநாயக்கர் மனோன்மணி தம்பதிக்கு ஒரே பெண் குழந்தை, அதுதான் ஜீவா. அந்த செண்பகதேவியே மகளா வந்து பிறந்துட்ட மாதிரி அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தேஜஸ். பாட்டி அப்படி சொல்லிவிட்டு சங்கீதாவை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தாள். எரிஞ்சு சாம்பல் ஆயிட்ட ஒரு அழகு திரும்ப அப்படியே பிறந்து வந்திருக்கனா? இந்த பூமியில தான் நமக்கு புரிபடாத விஷயங்கள் எத்தனை எத்தனை. பாட்டியின் கேள்வி அந்த கல்லூரி பட்டாளத்தையே அதிசயிக்க வைத்தது. ஞாபகமாக பாஸ்கர் டேப் ரெக்கார்டரை ஆன் செய்து பாட்டியின் பேச்சை ரெக்கார்ட் செய்ய தொடங்கினான். ஜீவானா தாத்தா பட்டநாயக்கருக்கு அப்படி பிரியம். கோச்சு வண்டியில தாத்தாவும் பேத்தியும் புறப்பட்டு போனா ஊரே பார்த்து அதிசயிக்கும். பட்டு பாவாடையும் சட்டையுமா, தலை நிறைய மல்லிகையும் கனகாமரம் பூவுமாய் தங்கம் வைரம் பரபரன்னு மின்ன ஜீவா தாத்தா பக்கத்துல உட்கார்ந்து போறதை பார்த்து ஊரே அதிசயித்தாலும் ஒருத்தன் மட்டும் அதை கண்டுக்கவே இல்லை. அவன் பேரு கருணாகரன். எப்பவும் ஊரே ஒரு பாதையில் போகும்பொழுது ஒருத்தன் மட்டும் தனியா போனா அவனை கவனிக்கிறது மனுஷ இயல்பு தானே. செண்பகதேவி கோவிலுக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அந்த கருணாகரன் சாமி கும்பிட வந்த இடத்துல ஜீவா அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனா. பணம் காசுக்கு துளியும் மசியாத மனசு. ஜீவாவை அவன் ஏறெடுத்து கூட பார்க்காம செண்பகதேவியே பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பவே ஜீவா மனசு கட்டுனா இவனை தான் கட்டணும்னு முடிவெடுத்துருச்சு. கருணாகரன் ஜாதியில ரொம்ப தாழ்ந்த பையன். குதிரைக்கும் மாட்டுக்கும் லாடம் கட்டுறதான் அவங்க பரம்பரை தொழில். இருந்தும் பயபுல எப்படியோ கஷ்டப்பட்டு BA வரை படிச்சிருந்தான். ரொம்பவும் ரோஷக்காரன். ஆனா ஜீவாவோ இவனை நினைச்சிட்டா. ஆனா ஆத்தா மனோன்மணிக்கோ தம்பி தியாகுவே கட்டி வைக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு. தியாகுவும் ஜீவாவை கதின்னு சுத்தி சுத்தி வந்தான். பட்டநாயக்கருக்கோ தியாகுவை கொஞ்சம் கூட பிடிக்கல. சதா சாராயம், பீடி, சிகரெட்டு மற்றும் பெண்கள் சகவாசம்னு இருக்கிறவனா தன் ஜீவாவுக்கு புருஷனா வரதுன்னு நினைச்சு காட்டமாய் எதிர்த்தார். தாத்தா கூட சேர்ந்து ஜீவாவும் மாமாவை மறுதளிச்சா. சிங்கநாயக்கரும் ஜீவா கட்சிதான். தனக்கு ஆதரவே இல்லை, எதிர்ப்பு தான் அதிகம்ங்கிறது தியாகுவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படியே போனா ஜீவாவை கட்டவே முடியாதுங்கிறதும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பட்டநாயக்கரும் சிங்கநாயக்கரும் கொளத்தூர் காட்டுக்கு வேட்டைக்கு போனாங்க. போன இடத்துல என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ 2 பேரும் திரும்பல. அவங்க பிணங்க தான் திரும்பி வந்துச்சு. உடம்பெல்லாம் கிழிப்பட்டு அறுபட்டு அவங்க வந்த கோலத்தை பார்த்து நானே கதி கலங்கிட்டேன். கேட்டா புலி அடிச்சிச்சுன்னு கூசாம பொய் சொன்னான் இந்த தியாகு. மனோன்மணி சுதாரிச்சுக்கிட்டா. தம்பியை தனியா அழிச்சு எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்டா. நீ பொய் சொல்லுன்னு சொல்லி கூப்பாடு போட்டா. அந்த கல்லூரி மங்கன் அசைஞ்சு கொடுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் ஜீவாவை கல்யாணம் பண்ற விஷயத்துல தவிக்க ஆரம்பிச்சான். மனோன்மணியை போட்டு பிடுங்கி எடுத்தான். பட்டநாயக்கர் குடும்பத்திலேயோ அவனோட காட்டு தர்பார் தான். 2 முக்கிய ஆண் சிங்கங்க இல்லாத இடத்துல நரியோட நாட்டாண்மை.
ஆனா ஜீவாவோ கருணாகரனை காதலிக்க ஆரம்பிச்சா. ஆரம்பத்துல பிடி கொடுக்காத கருணாகரன் போக போக இலகிட்டான். 2 பேரும் உசுருக்கு உசுரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தியாகுவுக்கு தெரிஞ்சப்ப தியாகு அடைஞ்ச அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. கருணாகரனை கூப்பிட்டு கடுமையாக எச்சரித்து பார்த்தான். ஜீவாவை தனியறையில வச்சு பூட்டி சித்திரவதை செய்தான். ஆனா பருப்பு வேகல. இப்பதான் ஒரு அதிசயம் நடந்தது. பூட்டின பூட்டு அப்படியே இருக்க அந்த அறையில இருந்த ஜீவாவை காணல. பட்டு நாயக்கருக்கு பிறகு சிங்க நாயக்கருக்கு கூட சரியாக தெரியாத சுரங்கப்பாதை வழியாக செண்பகதேவி கோவிலே அடைஞ்ச ஜீவா நேரா கருணாகரனை பார்த்து கோவிலே வச்சு தாலி கட்டிக்கிட்டா. மாலையும் கழுத்துமா வந்து நின்னவங்கள இனி யார் என்ன செய்திட முடியும்? தியாகு ஒரு பக்கம் குமரினாலும் மறுபக்கம் சுதாரிச்சு அச்சுதையை அள்ளி போட்டான். நல்லவ மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான். அப்படி நடிச்சாதான் காலம் தள்ள முடியுங்கிறது அவனோட நிலை. காரணம் பட்டு நாயக்கரோட உயில் அப்படி. தன் சொத்து முழுவதும் பேத்தி ஜீவாவுக்கும் அவ புருஷனுக்கும் தான் என்று அதில் இருந்தது. ஜீவாவுக்கு பிறகு அது ஜீவாவோட பொண்ணுக்கும் அவளோட புருஷனுக்கும் தான் சேரணும்னு அதில் 2 வரிகளை பட்டநாயக்கர் என்ன காரணத்தினாலேயோ எழுதியிருந்தார். ஜீவாவுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் என்பது எப்படித்தான் பட்டநாயக்கருக்கு தெரியுமோ? வைத்தீஸ்வரன் கோவில் நாடு ஜோசியன் சொல்லியிருக்க வேண்டும். அந்த நாடு ஜோசியன் எழுதி கொடுத்த ஜோசிய குறிப்பு இதோ. அழகம்மை பாட்டி மடியிலிருந்து எடுத்து நீட்டிய அந்த 40 பக்க நோட்டை பைஜெயந்தி என்னும் சங்கீதாவின் நெருங்கிய சிநேகிதி ஆவலாக வாங்கி பார்த்தாள். ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு முந்தைய நோட். லேசாக பழுப்பு தட்டிக்கு இருந்தது. முன்னட்டையில் கஜமுக விநாயகர் தோட்டம். அட்டையை தள்ள முதல் பக்கத்தில் குருஸ்துதி, அடுத்த பக்கத்தில் ஜாதக கட்டகங்கள், அதற்கு அடுத்த பக்கங்களில் 4 வரிகளில் முடியும் பலன் கூறும் தமிழ் பாடல்கள். பல வரிகள் புரிந்தன, சில வரிகள் புரியவே இல்லை. பக்கத்திலேயே ஜோதிடனின் உரைநடை விளக்கம். ஒரு விஷயம் வைஜெயந்தியை கிள்ளியது. பட்டநாயக்கர் என்னும் நீ அகால மரணமே அடைவாய். இது உன் பூர்வ ஜென்ம பாவத்தால் வருவது. உனக்கு பின் உன் வம்சம் தள்ளாடும். உன் மகன் பேத்தி முதலியோரும் கொல்லப்படுவர். இயற்கை மரணமே உன் வம்சத்துக்கு இல்லை. ஆனால் செண்பகதேவி அருளால் உன் கொல்லு பேத்தியால் உன் வம்சம் மறுமலர்ச்சி அடையும். இறந்து பிறக்கப் போகும் உன் பேத்தி ஜீவா சங்கீத பேரோடு திரும்ப வந்து உன் வம்சம் காப்பாள். அதுவரை உன் பொக்கிஷங்களை செண்பகதேவியிடமே விட்டுவிடுவாய். உன் குலதெய்வமான செண்பகதேவிக்கே பூசணைகள் அற்றுப்போகும். பல வருடம் கழித்து அவளிடம் என்று முதல் தீபம் எரிகிறதோ அன்றிலிருந்து விழுந்துவிடும் உன் வம்சம். உறக்க படித்த வைஜெயந்தியின் விளக்கம் கேட்டு கூட்டமே வாய்ப்பிழந்தது. இப்ப புரியுதா? சங்கீதாவை பார்த்த மாத்திரத்துல நான் ஜீவாதான் என்று ஒத்துக்கிட்ட காரணம் இதுதான். இதெல்லாம் விதியோட சங்கல்பம் தாயி, விதியோட சங்கல்பம். பாட்டி பாட்டி, நீ கதையை சொல்லு. முக்கியமான கட்டத்தில் விட்டுட்டியே. நல்லவ மாதிரி நடிக்க ஆரம்பிச்ச தியாகு அப்புறம் எப்படி நடந்துக்கிட்டான்? ஜீவா எப்படி செத்தா? பாஸ்கர் ஆவலாக கேட்டான். சொல்றேன். அந்த படுபாவி ஜீவாவை எப்படியும் அடையணும் என்ற ஆசையை அப்ப கூட விடல. அவனுக்கு அதுக்கு ரொம்ப பயன்பட்ட நபர் ஜீவா புருஷன் கருணாகரன் தான். கருணாகரன் கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டான் நரி. தான் ரொம்ப அயோக்கியனாய் இருந்து இப்ப மாறிட்டுதா கருணாகரனை நம்ப வச்சான். இந்த நிலையில தான் ஜீவா கர்ப்பமானா. அதே சந்தர்ப்பத்துல அவளோட அம்மா மனோன்மணி பாம்பு கடிச்சு செத்து போனா. ஜீவாவுக்கு இப்ப புருஷனை தவிர யாரும் இல்லை. புருஷனோ அந்த தியாகு பிடியில. சண்டாளன் தியாகு மெல்ல கருணாகரனை கஞ்சாவுக்கும் அபினுக்கும் அடிமையாக்கிட்டான். போதைக்காக கருணாகரன் ஊசியெல்லாம் போட்டுக்கிற அளவுக்கு போயிடுச்சு நிலைமை. சதா போதையில் கருணாகரன் கிடக்க திரும்பவும் தியாகுவோட நாட்டாண்மை ஆரம்பமாயிடுச்சு. பட்டநாயக்கர் சொத்து பத்து கணக்குகளை வரவு செலவை தியாகுவே பார்த்தாகணும் என்ற நிலைமை. ஜீவா கர்ப்ப வயிற்றோட இந்த சூழ்நிலையை எண்ணி தவிச்சா. தியாகு சதி பண்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. தியாகுவோ பட்டநாயக்கர் மாளிகை பூரா குறைஞ்சிக்கிட்டு இருந்தான். பட்டநாயக்கர் எழுதி வச்ச உயிலை அவன் தேடுறது ஜீவாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உயிலோட சேர்த்து பட்டநாயக்கர் தன் குடும்பத்து வைர நகைகளையும் வச்சிருந்தார். அதுல அந்த வைரகிரிடம் ரொம்ப விசேஷம். பட்டநாயக்கர் வம்சவாரிகளுக்கு பேர் சுற்று விழா நடக்கும்பொழுது போட்டு விடுவாங்க. நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முந்தையே அதோட மதிப்பு 1 கோடி ரூபாய். இப்ப அது பல கோடி போகும். உயில ஒன்றும் பண்ண முடியாட்டியும் அந்த வைர நகைகளையாவது அடிக்க வேண்டும் என்பது அவனோட எண்ணம். இந்த சூழ்நிலையில் ஜீவாவுக்கு இருந்த ஒரே துணை நான் தான். அது 8 மாச வயத்தோட என் மடியில விழுந்து தன் புருஷனையும் தியாகுவையும் எண்ணி அழுதுத இப்போ கூட என்னால ஜீரணிக்க முடியல. தன் சோகத்துக்கு மருந்தா அவ இந்த மலைக்கோவில் ஆத்தா செண்பகதேவியை தான் நம்பினா.
நாள் தவறினாலும் அவ கோவிலுக்கு போய் அவ விளக்கு போட தவறினதில்ல. கர்ப்ப வயிற்றோடு அவ படியேறி கோவிலுக்கு போகும்பொழுது அத்தை பாட்டி நான் தான் அவளுக்கு காவல். கோவிலுக்கு போனா கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போய் கர்ப்ப கிரக கதவை சாத்திக்குவா, என்ன கூட உள்ள சேர்க்க மாட்டா. கேட்டா நான் நிர்வாண பூஜை பண்றத யாரும் பார்க்க கூடாது பாட்டிமா என்பாள். அவ அவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜை புனஸ்காரம்னு இருந்தும் ஒரு பலனும் இல்லையே. அவளுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு. நாடு ஜோசியம் சொன்ன மாதிரி பெண் குழந்தை அப்படியே ஜீவாவை கொண்டிருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில்தான் அந்த தியாகு பெரிய சதி வேலையை செய்தான். சதா மயக்கத்தில் இருக்கிற கருணாகரன் கிட்ட ஒரு டாக்டரை கூட்டிக்கிட்டு போனான். அந்த டாக்டர் கருணாகரனை சோதனை பண்ற மாதிரி பண்ணிட்டு, மிஸ்டர் கருணாகரன், உங்களுக்கு குழந்தை பிறக்க சந்தர்ப்பமே இல்லை, ஏன்னா உங்ககிட்ட உயிரணுவே இல்லைன்னு சாதிச்சார். கருணாகரனுக்குள் சந்தேக பிசாசை பிடிச்சு அடைச்சிட்டான் தியாகு. கருணாகரன் இதை உடனடியா நம்பல. வேறு ஒரு டாக்டரை பார்த்தான். அந்த டாக்டரும் அப்படியே சொன்னார். அதுவும் கூட தியாகுவோட ஏற்பாடு தான். கருணாகரன் குழம்பி போய் கடைசி வரை குழந்தையை பார்க்க கூட வரல. குழந்தைக்கு பேர் வைக்கிற நாளும் வந்துருச்சு. வம்ச வழக்கப்படி வைர கிரீடத்தை வச்சு அழகு பார்க்க போற நேரம். பேர் வைக்கிற சம்பிரதாய நிகழ்ச்சி இந்த மலையில் உள்ள செண்பகதேவி கோவில்ல தான் நடக்கணும்னு சொல்லிட்டா ஜீவா. அதே போல நடந்துச்சு. தலையில வைர கிரீடத்தோட குழந்தை தொட்டியில தவழ்ந்த காட்சி இப்ப கூட ஞாபகத்துல துளியும் மாறாம இருக்கு. தியாகு பக்கத்திலேயே வெறி பிடிச்ச மாதிரி நின்னு அதை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஜீவாவோ புருஷனுக்காக காத்திருந்தா. கருணாகரனும் வந்தான். வந்தவன் குழந்தையை பார்க்காம இது யாருக்கு பிறந்த குழந்தைன்னு தான் முதல்ல கேட்டான். ஆடி போயிட்டா ஜீவா. பதில் பேசாம கதறி கதறி அழுதா. கருணாகரன் காலை பிடிச்சுக்கிட்டு இது உங்க குழந்தைன்னு அழுதா. ஊரே பிளந்த வாயை மூடல. பேர் சொட்டு விழாவுக்கு வந்த சொந்த பந்தங்க, ஊர்க்காரங்க எல்லோரும் திகைச்சு நின்ன அந்த நேரத்துல தியாகுவோட ஆள் ஒருத்தன் பரசுன்னு பேரு திடீர்னு முன்னால் வந்து நமக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லு ஜீவான்னு சொன்னப்ப ஜீவாவுக்கு நாடி நரம்பே அருந்து போயிடுச்சு. நானும் கொதிச்சு போய் அந்த பரசு சட்டையை பிடிச்சேன். அவன் சளைக்கல. கருணாகரனுக்கு குழந்தை பிறக்க வழி இல்லைன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. இவனுக்கு ஆண்மை இல்லைங்கிறதால ஜீவா தவிச்சு போனா. காதலிச்சு கல்யாணம் செய்தவன் இப்படி ஏமாத்திட்டானே என்று புலம்பி என் மடியில விழுந்தா. நான் வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன். இல்ல, எனக்கு வம்சம் வேணும், வாரிசு வேணும், இல்லாட்டி சொத்தெல்லாம் எனக்கு பிறகு கோவிலுக்கு போயிடும்னு சொல்லி பம்பா என் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கா. ஒரு வகையில ஜீவா இப்போ என் பொஞ்சாதின்னு சொன்னான் பரசு. பேர் சுட்டு விழா பேர் கெட்டு போன விழாவாக மாறிடுச்சுமா. ஜீவா அப்போ கதறின கதறல் எனக்கு இப்போ கூட நினைவுல இருக்கு. அழகம்மை பாட்டியின் விவரிப்பில் அந்த இடத்தில் ஒரு சின்ன இடைவெளி. வேனில் அவ்வளவையும் அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்த சங்கீதாவின் விழிகளில் கண்ணீர் பொலப்பொலவென்று கொட்ட ஆரம்பித்தது. ஆமாம் பாட்டி, நீ சொல்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் புருஷன் எதுக்கையே என்னை கேவலமா பேசினவன் முகம் இப்போ கூட எனக்கு ஞாபகத்துல இருக்கு. பரசுங்கிற அந்த சண்டாளனை நான் விட போறதில்ல பாட்டி, விட போறதில்ல. வெறி பிடித்தவள் போல் அலறின சங்கீதாவை வைஜெயந்தியும் பாஸ்கரும் கட்டுப்படுத்துவதற்குள் துடித்து போனது கூட்டம். வெளியே மரத்தடியில் ஒளிந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த இரண்டு உருவங்களில் ஒருவன் முகம் இப்பொழுது சங்கீதாவின் பேச்சால் கருத்து போய் விட்டிருந்தது. டேய், ஜீவா திரும்ப பிறந்து வந்திருக்கிறது நிஜம்தான். என் முகம் இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்றாளேடா, கேட்டியா? என்னை சும்மா விட போறதில்லையாம். பயமா இருக்குடா பாண்டி. பக்கத்துல இருந்த உருவத்திடம் அவன் சொன்னது வேன் வரை கூட அந்த இருட்டில் கேட்டுவிட்டது. உடனேயே வேனை விட்டு சங்கர நாராயணனும் பாஸ்கரும் சப்தம் அந்த திக்குக்கு செல்ல அந்த இரண்டு பேரும் மிரண்டு ஓட ஆரம்பித்தனர். சங்கர நாராயணன் எகிரி பாய்ந்ததில் ஒருவனைத்தான் பிடிக்க முடிந்தது. பாண்டி என்பவன் ஓடியே போய்விட்டான். டேய், யாருடா நீ? இங்க ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ற? தர தரவென்று இழுத்து வந்து கேள்வி கேட்டவனை அவன் திரு திரு என்று முழித்தபடி பார்த்தான். வேனின் ஹெட்லைட்டை ஒருவன் தட்டிவிட பொங்கி பாய்ந்த வெளிச்சத்தில் அவன் யார் என்பது துல்லியமாகவே தெரிந்தது. சங்கீதா அவனை பார்த்த மாத்திரத்தில் கத்தத் தொடங்கினாள். டேய் பரசு, நீயா? பரமசண்டாளா, அன்னைக்கு என் வாழ்க்கையை கெடுத்த பாவி என்று கத்தத் தொடங்கினாள். திடீரென்று அந்த பரசு தன்னை பிடித்து கொண்டிருந்த கைகளை உதறி தள்ளிவிட்டு ஓட ஆரம்பித்தான். சங்கீதா வேனை விட்டு இறங்கி அவனை துரத்துவாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. தலை தெறிக்க ஓடியவன் ஒரு இடத்தில் தடுமாறி நின்றான். அதற்கு மேல் போனால் 100 அடிக்கும் குறைவில்லாத சரிவில் விழுந்து பாம்பு புற்றுகளாய் உள்ள இடமாக பார்த்து அவைகளின் மேல் விழ வேண்டியதுதான்.
மேலே சந்திர வெளிச்சம், கீழே வீச மறந்த காற்று, எதிரே பதறத்துடன் பரசு. சங்கீதாவோ புதிதாக தொற்றிய வெறியுடன் அவனை நோக்கி, பின்னாலேயே டார்ச் லைட் வட்டங்களுடன் நண்பர் கூட்டம். சங்கீதா, வேண்டாம், சொன்னா கேளு, திரும்ப வா, அவனை துரத்தாத. அவர்கள் உதடுகளில் அழைப்பு. ஆனால் பாட்டியோ வேனை விட்டு இறங்கவில்லை. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்தவள் மாதிரி சலனமில்லாமல் இருக்க, சரிவின் விளிம்பில் பரசு என்னும் தியாகுவின் கைத்தடி நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தான். ரவுடிதனத்துக்கு பேர் போனவன் தான். சங்கீதாவை ஒரு தூசாய் கருதி தூக்கி எறிய முடிந்த போதிலும் அவளுக்குள் இறந்து போன ஜீவா தெரிவதால் அவனுக்குள் ரவுடிதனம் ஒளிந்து கொண்டு பயம் கூத்தாட தொடங்கியிருந்தது. அது நடுங்கும் அவனது கால்களுக்கு கீழே அவனது பாரம் தாழாமல் நெகிழ்ந்து சரியும் மண் பிண்டங்களுக்கும் நன்றாக தெரிந்தது. இந்த நிலையில் ஒரு பேயைப் போல சங்கீதா முன்னேற அவன் நடுங்கியபடி ஒவ்வொரு அடியாக பின்னால் வைக்க, ஏகாண்ட சரிவில் ஒரு கட்டத்தில் அவன் உடல் சரசரவென்று விழுந்து சரிய தொடங்கியது. ஆளுயர பாம்பு புற்றுகள் மேலெல்லாம் அவன் உடல் உருண்டுவிட, புற்றுகள் நொறுங்க, அதனுள் ஒளிந்திருந்த பாம்புகள் சீறிக்கொண்டு வெளியே வர, சில வினாடியிலேயே அவன் பாம்புகளின் கொத்தல் தாழாமல் உயிர் வேதனையோடு கத்துவது நன்றாகவே கேட்டது. அந்த இரவின் பிடியில் அந்த சப்தம் முதல் சம்ஹார ஒளியாக வேலமங்கலம் எங்கும் எதிரொலிக்கும் போல தோன்றியது. சங்கீதா அப்படியே விக்கித்து நின்றுவிட்டாள். மனதை விட்டு ஒரு பாரம் இறங்கிவிட்ட மாதிரி ஒரு உணர்வு. நண்பர்கள் படை மெல்ல அவளை அணுகி சப்தம் வந்த சரிவில் டார்ச் லைட்டை பாய்ச்ச, அதில் நெடுந்தளவில் வாயில் நுரை ததும்ப தென்பட்டது உயிரில்லாத பரசுவின் சரீரம். யாரும் பரிதாபப்படாதீங்க, அவன் இன்னும் மோசமா சாக வேண்டியவன். ஏதோ இந்த மட்டிலும் பாம்பு கடியோட உசுர விட்டுட்டான். பொண்ணோட கற்போட விளையாடினா என்னைக்கு இருந்தாலும் இதுதான் கதி. பேசிக்கொண்டே நடுங்கும் முதுமை தள்ளாடலுடன் அழகம்மை கூட அங்கு வந்து விட்டாள். ஏனோ சங்கீதா விசும்பி அழ ஆரம்பித்தாள். பாஸ்கர், என்ன பாஸ்கர் இது? நான் என்னென்னமோ எல்லாம் பண்றேன், எனக்குள்ள யாரோ புகுந்துகிட்டு ஆற்ற மாதிரி இருக்கு பாஸ்கர். நான் இப்பவே எங்க அண்ணன் அவினாஷ பார்க்கணும், அவன் கூட பேசணும். அப்போதான் எனக்கு திருப்தி ஆகும். யாராச்சும் என் அண்ணன்கிட்ட உடனே என்னை கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். விசுவி அழுதவள் தோல் மேல் அழகம்மை பாட்டியின் கைகள் விழுந்தன. ஜீவா, ஒருத்தனை பழி வாங்கிட்ட, இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான். உன் பொண்ணு உனக்காக நீ காப்பாத்துறதுக்குனே காத்திருக்கா. இவங்களெல்லாம் மறந்துட்டு அவினாஷ் அது இதுன்னு நீ பேசுறது நல்லா இல்லை என்ற கிழவியை இப்பொழுது எல்லோரும் சற்று மிரட்சியுடன் பார்த்தனர். பாட்டி, நாங்க வந்திருக்கிறது ஒரு டூர். அதுல இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கும்னு நாங்க கனவுல கூட நினைக்கல. இது வரையிலையும் நடந்ததாவது பரவாயில்ல. இப்பொழுது ஒருத்தன் இந்த ராத்திரியில சங்கீதாவால செத்தே போயிட்டான். நடக்கிற ஒவ்வொன்றையும் நாங்க யதார்த்தமாவே எடுத்துக்கிட்டு போக முடியாது. நாங்க முதல்ல இந்த ஊரை விட்டு போனாதான் எல்லாம் சரியாகும். சங்கர நாராயணன் பேச பேச ஆமோதித்தது கூட்டம். ஆமாம் பாட்டி, நீ சொன்ன கதை கேட்க சுவாரஸ்யமாக இருக்கு. ஆனா வெளியே சொன்னா நம்ப மாட்டாங்க. மறுஜென்மம் ஆவிங்கிறதெல்லாம் இந்த நவீன உலகத்துல நம்ப முடியாத கட்டுக்கதைகள். அப்படியே அது உண்மையா இருந்தா இருந்துட்டு போகட்டும், எங்களை விட்டுடு, எங்களுக்கு பயமாயிருக்கு. இது வைஜெயந்தி. எல்லோரும் இப்படி பரசு என்பவனின் மரணத்தால் மாறிவிட்டதை நினைத்து பாட்டிக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. சில வினாடி கண்மூடி தியானித்தவள், சரிமா, நீ உன் இஷ்டம் போல் நடந்துக்கோ, நீங்க போகலாம் என்றாள். அப்பாடா, எல்லோரிடமும் பெருமூச்சு. ஆனா நீங்க நினைச்சாலும் போக முடியாது. இவ்வளவு தூரம் உன்னை இங்கு வரவழைச்ச இந்த செண்பக தேவி உன்னை இங்கிருந்து போக விடுவாளா? அந்த நம்பிக்கையில தான் இப்படி சொல்றேன் என்றாள் கிழவி. எல்லோரும் எதுவும் பேசாமல் வேனை அடைந்த பொழுது அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது. சங்கீதாவின் அண்ணன் அவினாஷ் வேலமங்கலத்தின் பத்திரிகை ரிப்போர்ட்டர் கணேஷுடன் நின்று கொண்டிருந்தான். கைவசம் கேமரா, டேப் ரிகார்டர், ரிவால்வர் என்று ஏக தடபுடல். சங்கீதா அவினாஷை பார்த்த மாத்திரத்தில் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். அண்ணே, நீ எப்படி இங்கே கேட்டாள். உன்னை அனுப்பிச்சிட்டு மனசு கேட்கல. எங்க பத்திரிகை நிருபர் கணேசனுக்கு ஃபோன் பண்ணி நீ வரப்போறத சொன்னேன். அவரோ உடனே நீங்க கிளம்பி வாங்க, ஊருக்குள்ள 18 வருஷம் முந்தி செத்து போன ஜீவாங்கிற பெண் திரும்ப பிறந்து அதே உருவத்தோடு வந்திருக்கிறதா ஒரே புரளி. அநேகமா அது உங்க தங்கையா இருக்கணும் என்பது என் யூகம்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி போட்டார். ஏன்னா என்னோட ஒரு போட்டோவில் உன்னை அவர் ஏற்கனவே பார்த்திருக்கார். 18 வருஷத்துக்கு முந்தி ஜீவாங்கிற பெண்ணையும் பார்த்திருக்கார். ஆகையால் கூட்டி கழிச்சு சரியாகவே கணக்கு போட்டு என்னை கூப்பிட்டார்.
எனக்கு ஒரே ஆச்சரியம். இங்க வந்தா ஊர் புறா உன்னை பத்தி தான் பேச்சு. அவினாஷ் மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினான். இந்த பாட்டி ஜீவா கதை முழுவதையும் சொன்னாங்க அண்ணே. இதெல்லாம் உண்மை. எனக்குள்ள அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்குண்ணே. இந்த ஊர், மலைக்கோவில், இந்த பாட்டி என யாருமே எனக்கு புதுசா இல்லை. இந்த ரிப்போர்ட்டர் கணேசன் கூட எனக்கு புதியவரா தெரியல. இவருக்கு கூட முதுகுல பெருசா ஒரு தழும்பு இருக்கு. மலைக்கு சாமி கும்பிட வந்தப்ப படியில வழுக்கி விழுந்து சறுக்கினதுல தேங்காய் சிரட்டை கிழிச்சி ஏற்பட்ட தழும்பது. சங்கீதா சொல்லி வாய் மூடவும் கணேசன் அதை கேட்டு சிரித்து போனார். மிஸ்டர் அவினாஷ், சங்கீதா சொல்றது நிஜம். எனக்கு தழும்பு உண்டு. சங்கீதா ஜீவாதான் சங்கீதா. எனக்கு சந்தேகமே இல்லை. பரவசப்பட்டார் கணேசன். அதுவரை மௌனமாய் இருந்த பாட்டி பக்கம் அனைவரின் பார்வையும் உடனே திரும்பியது. பாட்டி, அந்த கதையோட கிளைமாக்ஸை நீங்க இன்னும் சொல்லலையே. ஜீவா எப்படி செத்தா? ஜீவா புருஷன் கருணாகரன் நிலை என்ன என்று கேட்டார்கள். பாட்டி மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். பரசு அப்படி சொல்லவும் கருணாகரனுக்கு சித்தம் கலங்கி போச்சு. ஏற்கனவே போதை வஸ்துக்களால் தளர்ந்து கிடந்த அவன் தேகம் இந்த அதிர்ச்சியை தாங்கல. அங்கேயே சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியமா மாறி கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்திக்கிட்டே மலைப்படியில இறங்கி ஓடின அவன் பின்னால ஊர் ஜனங்க கொஞ்சம் பேர் ஓட, மிச்சம் பேர் நடக்கிறத வேடிக்கை பார்க்க தொடங்க தியாகு பேச ஆரம்பிச்சான். நியாயப்படி பரசுவுக்கும் ஜீவாவுக்கும் இந்த வாரிசு பிறந்திருக்கிறதால, கருணாகரனும் பைத்தியம் பிடிச்சு ஓடிட்டதால ஜீவாவுக்கு இனி பரசுதான் புருஷன். பட்டநாயக்கர் சொத்தெல்லாம் இனி அவனுக்கும் இந்த குழந்தை வாரிசுக்கும் தான் சொந்தம். ஊர் ஜனங்க எதுக்கையே இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆகியால இனி ஜீவா நடந்ததெல்லாம் மறந்துட்டு கருணாகரனை ஒழிச்சு தலைமுழுகிட்டு பரசுவோடு வாழணும்னு கேட்டுக்கிறேன் என்றான். ஜீவா அதை கேட்டு கதறினபடி குழந்தையோட கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சி கதவை சாத்திக்கிட்டா. ரொம்ப நேரம் வரை கதவு திறக்கல. வெளியே எல்லோரும் காத்திருந்தோம். கதவை திறந்து பார்க்க ஆசைப்பட்டு கர்ப்பகிரகத்தையே தகர்த்த நினைச்சான் அந்த பாவி தியாகு. அதே மாதிரி கதவை உடைச்சி உள்ள காலையும் வச்சிட்டான். அங்கேயோ ஜீவாவும் குழந்தையும் ஆத்தாவோட காலடியில மயங்கி கிடந்தாங்க. அந்த வைர கிரீடத்தை காணோம். மயங்கி கிடந்தவளை மயக்கம் தெளிய வச்சு வெளியே இழுத்துக்கிட்டு வந்தான் தியாகு. பரசுவோ அவளுடைய கையை பிடிச்சு இழுத்து வா வாழலாம்னு அழைச்சான். ஜீவா தட்டி விட்டா. நான் சுத்தமானவ. இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி கத்துனா. குழந்தையோட மலைப்படியில இறங்கி ஓடினா. தியாகு விடல. அவளை பிடிச்சுக்கிட்டு போக ஆன மட்டும் முயற்சி செய்தான். ஊர் வாய் பொத்தி வேடிக்கை பார்த்தது. பட்டநாயக்கர் குடும்ப விஷயத்துல தலையிட்டா என்ன ஆகும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜீவாவோ ஓடிக்கிட்டே இருந்தா. நான் மலங்க வேடிக்கை பார்த்தேன். என்னால் அது மட்டும் தான் முடிஞ்சுது. அப்போ கை குழந்தை நழுவி கீழே விழுந்துருச்சு. ஒரு பாறை இடுக்குல அது வீல்னு கத்துச்சு. ஜீவாவோ அதை தொட்டு தூக்க கூட ஆசைப்படாம ஒரு பாறை மேல ஏறி நின்னா. எல்லோரும் வேடிக்கை பார்க்க உரத்த கத்துனா. டேய், நான் சுத்தமானவடா. என்னை குத்தம் சொன்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்றாள். தியாகு அவகிட்ட நெருங்கி அந்த வைரகிரிடம் எங்கடின்னு அவ காதல மட்டும் விழற மாதிரி கேட்டான். பட்டநாயக்கர் சொத்து உழைப்பால வந்தது. உன் மாதிரி நாய்களால அதை அனுபவிக்க முடியாதுன்னு அவ கத்துனது எல்லார் காதலையும் நல்லா விழுந்துச்சு. தியாகு ஆவேசப்பட ஜீவா அவன் மேல ஒரு வெறிநாய் போல பாஞ்சா. கடிக்க ஆரம்பிச்சா. ஆனா தியாகுவோட முரட்டு கைகளுக்கு அவையெல்லாம் ஒரு பொருட்டா என்ன? கோபத்தோடு அவளை பிடிச்சி பாறை மேலே இருந்து கீழே தள்ளினான். பெருசா ஒரு கல்லையும் தூக்கி அவ தலைமேலேயே போட்டான். தலை நசுங்கி ரத்தம் வெளியே வர ஜீவா அலறினா. ஒரு பக்கம் பாறை எடுக்கல குழந்தையோட அலறல், மறுபக்கம் அவளோட ஜீவக்குரல். நான் ஓடிப்போய் குழந்தைய கையில் எடுத்தேன். தியாகுவோட ஆட்கள் சுத்தி வளைச்சு நின்னாங்க. கூட்டத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரியல. ஜீவா தானா பாறை மேல இருந்து குதிச்சுட்டுதா அவங்க நினைச்சாங்க. ஜீவாவோ சாகும்பொழுது சாபம் விட்டா. நான் திரும்ப பிறப்பேன். பிறந்து வந்து உன் கொட்டத்தை அடக்குவேன். பட்டநாயக்கர் சொத்தை நீ ஆள முடியாது. செண்பகாதேவி அருளால அதை சாதிப்புன்னு சொல்லி உயிரை விட்டா. அந்த சாபக்குரல் இந்த ஊர்க்காரங்களுக்கு இப்போவும் அழியாத குரல். அதன் பிறகு கண்டவங்க காலடிப்பட்ட செண்பகாதேவியோடைய அந்த கற்பகிரகம் தூர்ந்து போச்சு. குழந்தை தலையிலிருந்த வைர கிரீடத்தோடு தான் ஜீவா கற்பகிரகத்துக்குள்ள நுழைஞ்சா. ஆனா அது போன இடம் தெரியல. அது அன்னிலிருந்து இன்னைக்கு வரை தியாக தேடுறான். அதை மட்டுமா, உயிலோட ஷரத்து ஊருக்கே தெரியும். ஆகையால பட்டநாயக்கர் சொத்து தனக்கு வரணும்னா அதன்படி ஜீவாவோட பொண்ணை தானே கட்டிக்கிட்டாகணும். ஜீவாவை தான் கல்யாணம் செய்ய முடியல. சொத்துக்காக அவ பொண்ணையாவது கல்யாணம் செய்யலாம்னு பாக்குறான்.
இவனோட தர்பாரை தட்டி கேட்க யாருக்கும் துணிச்சல் கிடையாது. போலீஸ்ல இருந்து வக்கீல் வரை யார் வந்தாலும் பணத்தால அடிச்சிடுவான். அழகம்மை பாட்டி ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிட்டு இருந்தாள். பாட்டி, அந்த பைத்தியக்கார கருணாகரன்? பாஸ்கர் கேட்ட கேள்விக்கு நிருபர் கணேசனிடமிருந்து பதில் வந்தது. என் வீட்டு திணையில் தான் படுத்து கிடக்கிறார். சில நாள் குப்பைமேடு, சில நாள் முனியப்பன் கோவில் திடல், சில நாள் மரத்தடி. இப்படி கண்ட இடத்துல அவரை பார்க்கலாம். சரி, ஒருத்தர் கூட அவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்க முயற்சி எடுக்கலையா? சேர்த்தும் பலனில்லை. கருணாகரன் குடும்பமே அவரை கைவிட்டுடுச்சு. ஏதோ மிச்சி மிதி சோறாவது போட அந்த தியாகு ஊருக்கு அனுமதி கொடுத்திருக்கான். அந்த கொலைக்காரன் இவரை மட்டும் ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்கான்? தன்னோட யார் மோத நினைச்சாலும் இப்படி ஆயிடுவாங்கன்னு காட்டத்தான். அடுத்து பைத்தியம் தானே, என்ன செஞ்சிட முடியுங்கிற திமிர் வேற. உயிலையும் வைரகிரடத்தையும் இன்னுமா அவன் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் ஜீவா பொண்ணை மனைவியாக்கிக்க அந்த பாடுபடுறான். பாவம் அந்த பெண் இவன் பிடியில் உதிர்ந்த பூமாலையாய் இருக்கு. அவனை கட்டிக்கிட்டா மட்டும் ஆஸ்தி இவனுக்கு சொந்தமாயிடுமா என்ன? உயிலே எங்கே இருக்குன்னு தெரியாதப்ப? நல்ல கேள்விதான். உயிலே இல்லைன்னு போனாலும் பட்டநாயக்கர் வாரிசு அந்த பொண்ணு ஒருத்தி தான். அவளுக்கு தானே சொத்து வந்தாகணும். ஆமா, அந்த பொண்ணு மேஜர் ஆயிட்டாளா? ஆயிருக்கணும். இல்லைனா இத்தனை நாள் இல்லாம திடீர்னு கல்யாணம் என்று இறங்குவானா என்ன? பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமா? ஒரு 50 வயதை எட்டினவனை எந்த வயசு பொண்ணு கட்டிக்க சம்மதிப்பா? இது கட்டாய கல்யாணம். உள்ளூர் போலீஸ் ஆசீர்வாதம் இந்த விஷயத்துல நிறையவே இருக்கு. அப்ப நாம தடுக்க வேண்டிய முதல் விஷயமே இப்ப இதுதான். எஸ், விடிஞ்சா நாம சாதிச்சே ஆக வேண்டியது இதே தான். மற்றதெல்லாம் பிறகு யோசிக்கலாம். அப்ப யாரும் இந்த மலைக்கோவிலை விட்டு போக வேண்டாம். இங்கேயே காத்திருப்போம். விடியட்டும், 2ல் 1 பார்த்துருவோம். அவனை நம்ம கூட்டத்தால சமாளிக்க முடியாது. நமக்கு சட்டத்தோட துணை அவசியம். உள்ளூர் போலீஸ் இந்த விஷயத்துல நமக்கு துணை வராது. இதற்கு ஏற்றால் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி தான். நானும் அவினாஷும் எஸ்பியோட வரோம். இப்பவே கிளம்புறோம். கணேசன் பேசின கையோடு வேனில் ஏற அவினாஷ் தொற்றிக்கொள்ள வேன் விரைய ஆரம்பித்தது. நிலா வேடிக்கை பார்த்தது. அவர்கள் விடியலுக்காக ஒரு மரத்தடியில் காத்திருக்க தொடங்கினார்கள். அத்தியாயம் 6. பிரபஞ்ச ரகசியங்களை எல்லோரும் தெரிந்து கொண்டு விட முடியாது. அது தெரிந்தவன் பேசுவதே இல்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஆகையாலேயே சில அதிசயமான விஷயங்களை நம்பாமல் விவாதித்து கொண்டே இருக்கிறோம். விவாதிக்காமல் சிந்திப்போம், நமக்குள் சிந்திப்போம். அதுதான் ஞானம். அந்த ஞானம் ஒவ்வொரு பிறவியிலும் தொடரும். விழுந்து விட்டிருந்தது. கிழக்கு வானின் அடிமட்டத்தில் ஆரஞ்சு பந்தாய் சூரியன். பட்டநாயக்கர் மாளிகையின் சாளர துவாரங்களில் அதன் கரங்கள் உள்ளே நுழைய அதை அண்ணாந்து பார்க்கும் தியாகுவின் கண்களில் அநியாய சிவப்பு. அதிகால வேளையில் தூக்கம் முழிக்கும் கண்களாய் இல்லாமல் விடிய விடிய தூங்கவே இல்லை என்று காட்டும் பிராந்தி சிவப்பில் கண்கள். பக்கத்தில் பரிவாரம், குறிப்பாக ருத்ரையா. கல்யாணத்தை பற்றிய விசனமா இல்ல வேவு பார்க்க போன பரசு அந்த வேன் கோஷ்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட விசனமா? ருத்ரையாவின் கேள்வி முன் தியாகுவால் மௌனம் தான் சுமக்க முடிகிறது. அப்பொழுது ஒருவன் ஓடி வந்தான். ஐயா, பரசு மலையடிவாரத்துல பாம்பு புத்து பக்கத்துல நீலம் பாரிக்க செத்து கிடக்குறாங்க. வேனில் வந்த ஜீவா கோஷ்டி மலையை விட்டு போகாம அங்கேயே டேரா போட்டிருக்காங்க என்றான். தியாகுவுக்கு விதிர்ப்பு தட்டியது. பட்டு வேட்டி பட்டு ஜிப்பாவை வியர்வை உப்பு காரப்படுத்தி கசக்க தொடங்கியது. 30 வருஷமாய் பாதகங்களுக்காக எல்லாம் அஞ்சவே அஞ்சாத மனதில் முதல் தடவையாக பயத்தின் பரவல். நெடுநேரம் மூளையால் எதையும் சிந்திக்கவே முடியவில்லை. ருத்ரையா நிமிந்து விட்டான். தியாகு, போனவனை பத்தி என்ன கவலை? செண்பகம் கழுத்துல தாலியை கட்டப்பார். கட்டிட்டா உன்னை பிடிக்க யாரும் இல்லை. பிடிச்சாலும் யாருக்கும் ஒரு லாபமும் இல்லை. ஆமாங்கய்யா, 9:10 முகூர்த்த நேரம். இப்ப மணி 6:15. மற்ற சாங்கியமெல்லாம் வேற இருக்கு. இப்பவே மலைக்கு கிளம்பினாதான் தோதா இருக்கும். இன்னொருவன் முன் வந்தான். ஊருக்கு அழைப்பு வச்சாச்சா? ஒருத்தர் பாக்கி இல்லை. மலைக்கோவில வச்சு ஏன் கல்யாணம் பண்ணணும்? பட்டநாயக்கர் மாளிகையே போதாதான்னு ஒருத்தர் கேட்டாரு. எல்லாம் காரணமா தான் என்று சொல்லியிருக்கோம். கோவில் கர்ப்ப கிரகத்தை கூட இந்நேரம் ஐயர் திறந்து சுத்தப்படுத்தி பூஜையெல்லாம் செய்துட்டு இருப்பார். பட்டநாயக்கர் மாளிகையின் கருத்துக்கேற்ப செண்பக தேவியின் ஆலய கருவறை அறைக்கதவு வயதான பிராமண பட்டர் ஒருவரால் திறக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. பாழடைஞ்ச கோவில்ல திரும்ப பூஜை நடக்கணும்னா சாஸ்திரப்படி ஜீர்ணோத்தாரணம்
கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கணும். படுபாவி, நீ போய் சும்மா பூஜை பண்ணு. ஆத்தா ஒன்றும் பண்ண மாட்டா, பண்ணுனா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றான். ரவுடி கும்பல்கிட்ட மாட்டிண்டு நான் எல்லாம் அபச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு என்று முணுமுணுத்தபடியே தரையை கழுவியவர் செண்பகதேவியின் உருவை பார்த்து கண்ணீர் விட்டார். அம்மா தாயே, உனக்கே பூஜை இல்லைன்னு ஆயிடுதே. அநியாயம் பண்றவன் எனக்கு தெரிய எத்தனையோ வருஷமா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு வரான். ஆனா தர்மத்துக்கெல்லாம் தாயான நீ இந்த அநியாயத்தை கண்டும் கோபம் கொள்ளாம சக்தியற்று இருக்கியே. அப்புறம் உன்னை சேவிக்கிற அவளுக்கு எங்க இருந்து பக்தி பொங்கி வரும் என்று கேள்வியெல்லாம் கேட்டபடி புதிய புடவையை அவளுக்கு சாற்றி மாலையெல்லாம் அணிவித்து நெற்றிக்கு திலகமும் இட்டார். விளக்கேற்றுவதற்காக குத்து விளக்கை தேடியவர் எதிரே மாடத்து விளக்கு வா வா என்றது. பல வருஷத்து கசரோட கருத்து பல்லை காட்டியது. துடைக்க தொடங்கினார். ஆனால் மாடத்தை விட்டு அதை பிரித்து கையில் எடுக்க முடியவில்லை. அதிசயமாக மலைக்கோவிலில் அன்று கூட்டம் சேர தொடங்கிவிட்டிருந்தது. அடிவாரத்தில் படியின் துவக்கத்திலேயே தியாகவின் நாட்கள் பன்னீர் செம்பும் கல்தட்டுமாய் வருபவர்களை வரவேற்க ஆயத்தமாக்கிவிட்டார்கள். வருபவர்களுக்குள் நடக்க இருப்பதை பார்க்கும் ஆர்வம் ஒருபுறம், அநியாயத்தை தட்டி கேட்க வழியிலேயே என்னும் ஆதங்கம் மறுபுறம். குறிப்பாக இன்று மணப்பெண்ணாக அலங்காரத்தில் இருக்கும் செண்பகத்துக்கு செண்பகம் என்று பெயர் சுற்றிய அந்த நாளில் நடந்ததை பார்த்திருந்தவர்கள் முகத்திலோ ராஜசோகம். எப்படி இருந்த குடும்பம், இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? 19 வருஷம் கழிச்சு நான் இப்பதான் இந்த மலைக்கோவிலுக்கு வரேன். முன்னெல்லாம் இந்த மலைப்படியில் ஜோடி ஜோடியாக நடந்து போவாங்க. படி ஓரமெல்லாம் செவ்வரளியும் மஞ்சக்குழலியும் என்னமா பூத்து கிடக்கும். இப்ப இந்த சண்டாளன் பிடியில் இங்க சாராய ஆறுல ஓடுது. எப்பவும் காசு இருக்கிறவங்க வைக்கிறதான் சட்டம். அதை தெரிஞ்சுக்க. கோவில் பட்டநாயக்கருக்கு சொந்தமான கோவில். தியாகவும் அப்படி இப்படின்னு வரம்பர. பட்டநாயக்கர் மாப்பிள்ளை பேரனோ பைத்தியம். ஏதோ இந்த மட்டும் இந்த செண்பகம் உசுரோட இருக்கிறத நினைச்சி சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு பழம்பெருமை பேசுறியே. ஆமா, ஜீவா மாதிரி ஒருத்தி இந்த ஊருக்கு வந்திருக்காளாமே, என்ன அதிசயம்? நான் பார்க்கல தாயி, பார்க்கத்தான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்கேன். அது எப்படி தாயி? செத்து போனவ திரும்ப பிறந்து வந்து அதே மாதிரி வர முடியும்? எனக்கெனவோ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது. அந்த ஜீவா வாட்டமுள்ள பொண்ணு தடுத்துருவா பார். தியாகுவா கொக்கா, ஒரு ஊரையே கட்டி மேய்க்கிற வண்டி அவன். நேத்து வந்து இறங்கின ஒரு குட்டி இந்த கல்யாணத்தை தடுத்துருவாளாக்கும். அவ ஜீவா சாயலா இருக்கலாம். அதுக்காக ஜீவாவே வந்துட்டா. ஆத்தாளுக்கு சக்தியோ சக்தி. ஊனுக்கிட்டு ஏன் இப்படி புலம்புறீங்க? அந்த ஜீவாவை வானத்தை கிழிச்சுக்கிட்டு நேரா வந்தாலும் இந்த செண்பகத்தை காப்பாற்ற முடியாது. பட்டநாயக்கர் செத்து போனது செத்து போனது தான். படியேறி செல்லும் ஜனங்களின் பிரஸ்தாபிப்புகளுக்கு நடுவே கடிகார மணி 8 தொட்டுவிட்டு இருந்தது. அப்பொழுது அடிவார செருக்கத்தில் அந்த மாணவ கூட்டத்தின் வேனின் நுழைவு. இவ்வளோ நேரமாய் எங்கோ ஒளிந்திருந்தது போலவும் இப்பொழுது அது அங்கே நேரம் பார்த்து நுழைந்த மாதிரியும் தோன்றியது. வேனிலிருந்து எல்லோரும் திபு திபு என்று இறங்க இறுதியாய் சங்கீதா இறங்கினாள். சங்கீதாவோடு சேர்ந்து இன்னொரு நபரும் இறங்குவதை பார்த்த கூட்டத்திற்கு அதிர்ச்சி. அது கருணாகரன். பார்க்க பளிச்சென்று சவரம் செய்த முகத்தோடு வேஷ்டி ஜிப்பாவில் கோணசேஷ்டிகள் ஏதுமின்றி இறங்கிய அவரை கூட்டம் வைத்த கண் வாங்காமல் பார்த்தது. ஆங்காங்கே மலைப்படியில் செல்லும் ஏறும் கூட்டமெல்லாம் சேதி அறிந்து திபு திபு வென்று கீழே இறங்கி வந்து சங்கீதாவையும் கருணாகரனையும் ஒரு சேர பார்த்து பார்த்தவர்களில் பலருக்கு விழிகள் காது வரை விரிந்து கொடுத்தன. என்ன அதிசயம், என்ன அதிசயம்! ஜீவா, நீ திரும்ப வந்துட்டியா? ஆத்தா செண்பகதேவி, வயதான கிழவி ஒருத்தி கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். சங்கீதா எல்லோரையும் ஒரு தினசாக்க பார்த்தபடி கருணாகரனை தாங்களாக அழைத்துக்கொண்டு மலைப்படியின் முதல் படியில் கால் வைக்க பன்னீர் செம்புடன் நிற்பவன் முறைக்கிறானா விதிர்க்கிறானா என்றே தெரியவில்லை. இந்த பைத்தியம் எப்படி இப்படி அடங்கி கூட வருது? தியாகு பார்த்தா பின்னி எடுத்து விடுவானே. ஏய், நீங்கெல்லாம் யாரு? மலைப்படியில் தியாகுவின் கைத்தடி ஒருவன் கேட்டான். நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், சங்கரநாராயணன் பதில் தந்தான். இப்போ எங்கிருந்து வரீங்க? கோவிலுக்கு யார் வேணாலும் வரலாம். இது வைஜெயந்தி. இது தனியார் கோவில். அதோட சொந்தக்காரங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். சொந்தக்காரர் எங்க கூட இல்லை இருக்காரு. யாரையும் சொந்தக்காரன்னு சொன்னா எப்படி? இந்த பைத்தியக்காரனை எங்க பிடிச்சிங்க? அதுவா, இதே ஊர்ல ஒரு குப்பத்தொடி பக்கத்துல. ஓ அப்படியா? நீங்க அத்தனை பேரும் இதே மாதிரி பைத்தியக்காரன் ஆக போறீங்க. உன்ன மாதிரி இதயம் இல்லாத மனுஷனா ஒரு கொடுமைக்காரனுக்கு எடுபடியா இருக்கிறதுக்கு பைத்தியமா இருக்கிறது மேல்தான் மாப்பிள்ள.
வார்த்தைக்கு வார்த்தை வாதம் வலுப்பட சூழ்ந்திருப்போர் சங்கீதாவை ஜீவா என்று நம்பி தீவிரமாக பார்த்து வியந்து கொண்டே போக நடப்பது எதுவும் மனித செயலாகவே யாருக்கும் தெரியவில்லை. இதற்குள் செய்தி மலை மேல் கோவிலுக்கு வலப்பக்கம் உள்ள கல் மண்டபத்தில் இருக்கும் தியாகுவின் காதுகளையும் எட்டியது. கருணாகம் காலை கொத்தின மாதிரி விருட்டென்று எழுந்திருந்தான். ருத்ரையா தோலை பிடித்து அமர வைத்தான். உதட்டு சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு புதிய சிகரெட்டை சொருகி நெருப்பும் வைத்தான். மகா தைரியசாலினி, இந்த ஜீவா விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து ரொம்ப அலட்டுகிறியே. யார் வந்து என்ன செஞ்சிட முடியும்? உள்ளூர் இன்ஸ்பெக்டர் தான் உன் கையில தாலியை எடுத்து தரப்போறாரு. நீ கட்ட போற. இன்னுமா கவலை? இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? வந்துகிட்டே இருக்கார். அப்ப நம்ம ஆளுங்க என்ன புடுங்கிக்கிட்டா இருக்காங்க? பட்டநாயகர் சொத்தை வெறும் சீட்டாடி தண்ணி அடிச்சே அழிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? வர கோஷ்டியை 4 சாத்து சாத்தி ஊரை பார்க்க திருப்பி அனுப்புறதுக்கு என்ன? கல்யாண நேரத்தில் கைகலப்பு கலாட்டெல்லாம் கூடாது தியாகு. அவங்க வந்தால்தான் என்ன? அவங்களால என்ன செஞ்சிட முடியும்? வேணும்னா அவங்க கையிலையும் 4 அட்சதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கப்பார். ஒரு காலேஜ் கூட்டம் யதார்த்தமா டூர் மாதிரி இந்த பக்கம் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தி ஜீவா மாதிரி இருக்காங்கன்றதுக்காக இப்படியே அழட்டிக்குவ? பழைய குற்ற உணர்வு உன்னை பிராண்டுனா அடக்கிக்கோ, வெளிக்காட்டிக்காத, அது பலவீனம். ருத்ரையாவின் மந்திர ஆலோசனையில் தியாகு பெட்டி பாம்பாய் அடங்கி போனான். இதற்குள் அவர்கள் மலை உச்சியை எட்டவிட்டிருந்தார்கள். அலங்காரமாய் தென்பட்ட செண்பகதேவி கருவறைக்கு முன் உள்ள மண்டப வாசலை கூட்டமாக எட்டினார்கள். ஆங்காங்கே தீவு தீவாய் வேலமங்கல வாசிகள். துவஜஸ்தம்பத்தின் மேல் நடப்பதை பார்க்க எனக்கும் ஆசை என்பது போல ஒரு கழுகு. ஆமாம், எங்கே செண்பகம்? அத்தியாயம் 7. உலகில் பூர்வ ஜென்ம விஷயங்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நிரூபணமாகித்தான் வருகின்றன. பூர்வ ஜென்மத்துக்கு மிக சரியான சான்றுகள் நமது ரிஷிகளிடம் உள்ளது. கூர்ந்து பாருங்கள், தெரியும். பிரகலாதன் தான் ராகவேந்திரர், லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன். மலைக்கோவில் பின்புறம் தியாகுவின் அடியாட்களின் மனைவிமார் பிடியில் அவள் திணறிக் கொண்டிருந்தாள். கண்ணு, நல்ல போனா லட்சணமா நடந்துக்கோ. ஐயாவை அனுசரிச்சு போனா தங்கமா இழைப்பாரு. இல்லாட்டி சித்திரவதை தான். உன் அப்பாவோ பைத்தியம், அம்மாவோ உசுரோடு இல்ல. இந்த நிலையில உனக்கு இப்படி ஒரு இடம் வாய்க்க கொடுத்து வச்சிருக்கணும். அழுவாம சந்தோஷமா இரு கண்ணு என்று ஒருத்தி தேற்றிக்கொண்டே இருந்தாள். செண்பகத்துக்கு பேசக்கூட திராணி இல்லை. பயத்தில் புரண்டு, பயத்தில் நெளிந்து, பயத்திலேயே வளர்ந்து விட்டிருக்கிறாள் அவள். தோல் மேல் தூக்கி வளர்த்தவன் இன்று தாலியும் கழுத்துமாய் நான் தான் உன் புருஷன் என்கிறான். அப்பாவை போன்ற உறவு இப்படி கூட மாறிப்போகுமா என்ன? அதனால தான் கலிகாலம் என்றால் எதுவும் நடக்கும் என்கிறார்களோ? தேம்பி தேம்பி அழும் அவளை ஒருத்தி தேற்றிக்கொண்டே இருக்கிறாள். அச்சு அசலாய் ஜீவாவின் ஜாடை. 18 வருஷத்துக்கு முன்பு ஜீவாவை பார்த்த மாதிரியே இருக்கிறாள். இப்படியா கதற கதற கை குழந்தையாக விட்டுவிட்டு பேர் சுட்டிய கையோடு இந்த உலகை விட்டு போவாள்? சில நேரங்களில் பெரியவர்களின் உயிலால் தான் எத்தனை விபரீதங்கள். சந்நிதியில் செண்பகதேவி விக்கிரகம் பளிச்சென்று தெரிந்தது. நெடுநாள் கழித்து அவளை மாலையும் கழுத்துமாக தெய்வீகமாக பார்க்க முடிந்தது. ஆனால் சந்நிதியில் விளக்கு தான் அணைந்து போகிறது. எங்கிருந்தோ காற்று வந்து அணைந்து கொண்டே இருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. பட்டர் அச்சத்துடன் தெரிவித்தார். நடப்பது எல்லாமே அநியாயம். இப்படி இதற்கு துணை போக வேண்டியிருக்கிறதே. குமரிக்கொண்டே இருக்கிறது அவர் மனசு. மேலக்காரன் மேளம் வாசிக்க தொடங்குகிறான். கல்யாண வீட்டின் கலை அங்கே கட்டத் தொடங்குகிறது. விரிக்கப்பட்ட ஜமக்காலத்தில் ஊர்ஜன பயபக்தியோடு அமர்கிறது. ஏதோ நடக்கப் போகிறது. நிச்சயம் அபத்துவமாக எதுவும் நடந்துவிடாது. ஒரு இனம் புரியாத நம்பிக்கையில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள செண்பகம் மேடைக்கு அழைத்து வரப்படுகிறாள். மேடையிலேயே உட்கார்ந்து அழுத கண்ணை நோண்டி விடுவோம் என்கிறாள் ஒருத்தி. செண்பகத்தின் கால்கள் நடுங்குகின்றன. உடம்பில் பதற்றம். பட்டர் மந்திரங்களை என்னவோ பேருக்கு சொல்கிறார். இதோ இன்ஸ்பெக்டர் டியூட்டி ட்ரெஸ்லேயே வந்து கொண்டிருக்கிறார். தியாகு எதிர்கொண்டு அழைக்கிறான். சிநேகமாய் தோள் தட்டி சிரிக்கிறான். கூல்ட்ரிங்க்ஸ் வர அதை எடுத்து மடக் மடக் என்று விழுங்கியபடி மணமேடையை நெருங்கி அருகில் உள்ள சேரில் உட்கார்ந்து கொண்டான். தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. மாங்கல்யம் ஆசீர்வாதத்துக்காக கூட்டத்துக்குள் பிரவேசிக்கிறது. ஒரு பெண் திடீரென்று ஆசீர்வதிக்கும் சாக்கில் சட்டென்று அந்த தாலியை கையில் எடுத்தபடி எழுந்து நின்றாள். கூட்டமே பதைத்து போய் பார்க்க தியாகு வெறியாகி திரும்ப அந்த பெண் கேள்வி கேட்டாள். ஆமா, கல்யாண பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தாச்சா? எவடியவ? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? ஒருவன் பாய்ந்தான். அவசரப்படாத மிஸ்டர், அப்புறம் பல வருஷம் கம்பி என வேண்டியிருக்கும். எங்கிருந்தோ ஒரு குரல் வர
அந்த குரல் வந்த திக்கை நோக்கினாள். அங்கே எஸ்பி சவரிமுத்து, கூடவே அவினாஷ் கணேசன். எஸ்பியை பார்த்த மாத்திரத்தில் வேலமங்கலத்து இன்ஸ்பெக்டருக்கு திணறுகிறது. எழுந்து பதற்றத்துடன் சல்யூட் செய்கிறார். அப்படி கேள்வி கேட்டவள் கூட ஒரு போலீஸ் பெண்மணிதான். தியாகு முகத்தில் ரத்தம் செவத்த வெளிரல். இது கட்டாய கல்யாணம்னு கேள்விப்படுறோம். புகார் வந்தது, அதான் கிளம்பி வந்திருக்கோம். என்னையா தியாகு, 50 வயசுக்கு மேல உனக்கு 18 வயசுல பொண்ணு கேக்குதா? எஸ்பி கேட்டுக்கொண்டே செண்பகத்தை நெருங்கி, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமாமா என்று நேரடியாகவே கேட்டார். அவள் அழுது கொண்டே அவரை பார்த்து வெறித்தாள். அப்ப எழுந்துரு, தியாகுவை அரெஸ்ட் பண்ணுங்க என்ற எஸ்பியின் பார்வை லோக்கல் இன்ஸ்பெக்டர் பக்கம் சென்றது. ஆமா, பெருசா இந்த கல்யாணத்துக்கு தலைமை தாக்க வந்திருக்கீங்களோ? இப்படி ஒரு கல்யாணத்தை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடத்துறது? உங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் பணக்காரங்களுக்கும் ரவுடிகளுக்கும் ஜால்ரா போடுறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது என்ற நினைப்பா? எஸ்பியின் கேள்வி முன் இன்ஸ்பெக்டரின் தலை குனிந்து போனது. ஒரு அநியாயம் தவிர்க்கப்பட்ட காட்சியை ஊரே பார்த்து அதிசயித்து போனது. இதுவரையில் தியாகு என்பவனுக்கு எதிராக யாரும் சுண்டு விரலை கூட அசைத்ததில்லை. இப்பொழுதோ எங்கிருந்தோ வந்த ஒரு மாணவ படை அவனை போலீஸ்லேயே பிடித்து கொடுத்திருக்கிறது. ஆனால் எல்லோருடைய ஆச்சரியமும் சில வினாடித்தான். தியாகு கர்ஜிக்கும் விதமாக பேசத் தொடங்கினான். எஸ்பி சார், இது கட்டாய கல்யாணம் இல்லை. அந்த பொண்ணு விருப்பத்தோடு தான் இதை செய்துக்கிறேன். பட்டநாயக்கர் விருப்பம் எதுவோ அதை நான் செய்துட்டு இருக்கேன். எங்க அக்கா மனோன்மணிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். அக்கா மக ஜீவாவை என் வாழ்க்கை துணையா ஆக்கிக்க ஆசைப்பட்டேன். என் அக்காவுக்கும் அதுதான் ஆசை. ஆனால் அது நிறைவேறவில்லை. கருணாகரன் என்ற இந்த பைத்தியக்காரன் வந்து அதை கெடுத்துட்டான். இவனால ஜீவாவோட வாழ்க்கையே நாசமா போச்சு. அதனால தான் ஜீவா பரசுவை வச்சுக்கிட்டா. ஜீவாவுக்கும் என் சிநேகிதன் பரசுவுக்கும் பிறந்தவதான் இந்த செண்பகம். பரசு தன் மகளை பட்டநாயக்கர் வம்சத்துக்கு தான் தருவேன்னு சொன்னான். அந்த வம்சாவளியில இப்படி ஒரு ஆண் மக்களும் இல்லை. ஆனா அந்த வம்ச சொந்தமா நான் இருக்கேன். அதனால் நான் தான் செண்பகத்தை கட்டிக்கணும்னு எழுதியே கொடுத்திருக்கான். தியாகு பேச பேச கூட்டம் அதிர்ந்து போனது. எஸ்பியை குலைந்து போனார். அதுவரை எதுவும் பேசாமல் மறைவாக இருந்த சங்கீதா அவனது பேச்சால் வெறி பிடித்தவள் போல் உருமாறினாள். டேய், இந்த கோவில்ல 18 வருஷத்துக்கு முந்தி நடத்தின நாடகத்தை இப்பவும் அப்படியே இழை பிசக்காம நடத்தலாம்னு பாக்குறியா? கேட்டபடி அப்பொழுதுதான் தியாகு எதிரே வந்து நின்றாள். தியாகு சங்கீதாவை பார்த்து நிஜமாலுமே திணறி போனான். அதே முகம், அதே உடல், அதே பார்வை, அதே வசீகரம். என்னை தள்ளிவிட்டு என் தலையில கள்ள தூக்கி போட்டு என் உடம்ப விட்டு உயிரை துரத்திட்டதால உன் இஷ்டப்படி எல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறியா? அடுத்த கேள்வியில் ஆடியே போய்விட்டான். நான் அப்ப செத்தது எந்த அளவு நிஜமோ அந்த அளவு இப்ப திரும்பி பிறந்து வந்திருக்கிறதும் நிஜம். எந்த பரசுவை நான் வச்சிருந்தேன் என்று சொன்னியோ அவனை பாம்பும் தேலும் பிடுங்கி குதறிடுச்சு. அடுத்து நீதாண்டா பாக்கி. என் வாழ்க்கையோட விளையாடினது பத்தாதுன்னு என் பொண்ணோட வாழ்க்கையோடவும் விளையாட பாக்குறியா? சங்கீதாவின் பேச்சு அவினாஷ்கே ஆச்சரியம் தந்தது. தன் உடன் பிறந்த தங்கை இப்படி பூர்வ ஜென்ம நினைவுகளை சுமந்தவளாக இருப்பாள் என்று சற்றும் எதிர்பார்த்திராத நிலையில் அந்த நினைவுகளின் பின்புலத்தில் இப்படி ஒரு துயர கதையா? செண்பக மணமேடையில் தனக்கு என்ன நடக்கும் என்பதே தெரியாமல் ஒரு புறா குஞ்சு போல் தவித்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். எல்லோரும் அவளை ஒரு பார்வையும் சங்கீதாவை மறுபார்வையுமாக பார்த்தனர். எஸ்பியிடம் குழப்பம் கட்டத் தொடங்கியிருந்தது. அவினாஷை தனியாக அழைத்தார். மிஸ்டர் அவினாஷ், இங்க பேசுறது எல்லாம் கேட்டா எதை நம்புறது எதை விடுறதுனே தெரியல. ஒரு கட்டாய கல்யாணம் நடக்குது. லோக்கல் போலீஸும் அதுக்கு உடந்த. நீங்க வந்தாதான் அதை தடுக்க முடியும்னு சொன்னதால தான் நான் நேர்லயே வந்திருக்கேன். இங்கே இவர் என்னடானா இது எங்க குடும்ப விஷயம் அது இதுன்னு அளந்து விடுறார். அந்த பெண் என்னன்னா பாயை திறந்து எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லாம அழுவுது. என்னதான் நடக்குதுங்க? எஸ்பியின் கேள்வி முன் அவினாஷ்கே லேசாக தலையை வலித்தது. எஸ்பியின் அந்த பதிலை தொடர்ந்து அனைவரையும் பின்தள்ளியபடி பாஸ்கர் முன்னால் வந்தான். சார், இவங்க ஜீவாங்கிறத நிரூபிக்க ஒரு பெரிய சாட்சி இருக்கு. அதை காட்டினா ஒத்துப்பீங்களா என்று கேட்டான். இப்ப பிரச்சனை இவங்க ஜீவாவா சங்கீதாவான்றது கிடையாது. இந்த கல்யாணத்துல இந்த பொண்ணுக்கு இஷ்டமா இல்லையாங்கிறதான். வாஸ்தவம் தான். மணப்பெண் குழப்பத்தினாலையும் பயத்தினாலையும் மயங்கி இருக்கா. வந்திருக்கிறது தன் தாயின்னு தெரிஞ்சா நிச்சயம் தனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவா. அவளுக்கு தாயோட அன்பும் பராமரிப்பும் இப்ப ரொம்ப அவசியம். சரி, என்ன அந்த சாட்சி? பட்டநாயக்கர் குடும்பத்தோட உயில் இருக்கிற இடம் ஜீவாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல சார், பட்டநாயக்கர் குடும்பத்துக்கு சொந்தமான
பல கோடி மதிப்புள்ள வைர கிரீடமும் ஜீவாவுக்கு தான் எங்க இருக்குன்னு தெரியும். அதை இப்ப சங்கீதா எடுத்து தந்தா அவ ஜீவாதான் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? பாஸ்கரின் கேள்வி முன் எல்லோரையும் விட தியாகு தான் அதிகம் அலறி துடித்தான். எஸ்பி என்ன ஒத்துக்கிறது? நான் ஒத்துக்கிறேன். அதை மட்டும் இந்த சங்கீதா எடுத்து கொடுக்கட்டும். நானே இந்த இடத்த விட்டு இந்த பொண்ணை விட்டு தானா வெளியே போயிடுறேன் என்றான். அத்தியாயம் 9. பாஸ்கரின் பார்வை சங்கீதாவை பார்த்தது. சங்கீதா எல்லோரையும் பார்த்தாள். நேர் எதிரே கம்பீர தோற்றத்துடன் செண்பகதேவி. அவளை நோக்கி கை குப்பினாள். கால் செருப்பை கழட்டிவிட்டு சந்நிதியை நோக்கி நடந்து கற்ப கிரகத்தை அடைந்தவள் மாடத்து விளக்கை பார்த்து அதை திருக அம்மன் விக்கிரகம் அசைந்து கொடுத்தது. எல்லோரும் வைத்த கண் வாங்காமல் பார்க்க சங்கீதா அசைந்து கொடுத்த விக்கிரகத்தின் கீழுள்ள படிகளில் ஏறி இறங்க தொடங்கினாள். பாஸ்கர் சந்நிதி வாசலில் மிக மிக ஆவலாக அவளை எதிர்பார்த்து காத்திருக்க எஸ்பிக்கு நெற்றியில் ஏகமாய் நமைச்சல். மலையில் சுரங்கப்பாதை உண்டு, ஆனால் எங்கே இருக்கிறது என்பது தெரியாத ஊருக்கு பாதையின் ஆரம்பம் இப்படி அம்பிகையின் பீடத்திலேயே இருக்கும் என்பது நெஞ்சே கவிய நிஜம். பட்டர் வெளியே கைகள் தாளமிட நிற்கிறார். ஆனால் தியாகுவோ துளி கூட பதட்டமில்லாமல் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். பல நிமிடங்கள் மௌனத்தில் கரைய சங்கீதாவின் தலை மெல்ல திரும்பவும் பீடத்தின் மேலே வெளிப்பட்டது. அவள் முகத்தில் அதிர்ச்சியின் ஒட்டுமொத்த குத்தகையும் அநியாயமானதொரு ஏமாற்றமும் பளிச்சென்று தெரிந்தது. பாஸ்கர் பதட்டம் கரையாமல் கேட்டான், சங்கீதா, என்ன வெறும் கையோட வர? கீழ் சுரங்கப்பாத அறையில் ஒரு தூசு தும்பு கூட இல்ல பாஸ்கர். நம்ம பார்த்தபோது இருந்த எல்லாமே மாயமா மறைஞ்ச மாதிரி இருக்கு என்றால் மிக மிக சோகமாக. என்னம்மா கண்ணு, இந்த கோவில்ல சுரங்கப்பாதை இருக்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எங்க எல்லோரையும் டபாய்க்கலான்னு பாத்தியா? பட்டநாயக்கர் எழுதின உயில் அத்தோடு குடும்ப வைர கிரீடமும் எல்லாம் காலகாலமா என் கையில பத்திரமா இருக்கச்ச அதை நீ எப்படி எடுத்து தர முடியும்? நீ நிஜமாலுமே ஜீவாவா இருந்திருந்தா இந்நேரம் அது பட்டநாயக்கர் மாளிகையில லாக்கர்ல இருக்குங்கிறது தெரிஞ்சு அங்க போகலாம்னு சொல்லியிருப்ப. இப்படி சுரங்கத்துக்கு இறங்குற மாதிரி இறங்கி பூச்சாண்டி எல்லாம் காட்ட மாட்ட. நீ ஜீவாவே இல்ல சங்கீதா. ஜீவா என்கிற என் அக்கா மகளை பத்தி கேள்விப்பட்டு பட்டநாயக்கர் சொத்தை பங்கு போட இப்படியெல்லாம் சதி பண்ற. உனக்கு ஒரு கூட்டமும் உடந்தை. உங்களை கண்டிக்க வந்த என் சிநேகிதன் பரசுவையும் கீழே தள்ளி பாம்புகளை கொத்தவிட்டு சாமர்த்தியமா கொண்டுபிட்ட. நியாயப்படி பார்த்தா இப்ப கைது செய்யப்பட வேண்டியது உன்னைத்தான். இந்நேரம் முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பாடு ஆகிவிட்டு இருக்கணும். கல்யாணத்தையும் இங்க வந்து கெடுத்துவிட்ட. எஸ்பி சார், இதுக்கெல்லாம் உங்களோட பதில் என்ன? தியாகு ஆவேசமாக பேசியபடி எஸ்பி முன் போய் நின்றான். அவரிடம் திகைப்பு, ஊர் மக்களிடமும் அதே நிலை. இவன் விலாங்கு மீன் இல்லைன்னா தான் ஜீவாவை தள்ளிவிட்டு கொன்ற அன்னைக்கே மாட்டியிருப்பானே. கூட்டத்தில் ஒருவர் இன்னொருவர் காதில் கிசுகிசுத்தார். சண்டாளன் ஒழிஞ்சான்னு நினைச்சேன், கதையை இப்படி திருப்பிட்டானே. இவனுக்கு எதிராக பேசினவங்களை இனி என்ன செய்ய போறானோ தெரியலையே. ஆளாளுக்கு பிரஸ்தாபிக்க தொடங்க அவினாஷ் சங்கீதாவை எட்டினான். சங்கீதா, என்ன இது? சொத்தோட உயிலும் வைர கிரீடமும் இருக்கிற இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு இப்படி ஏமாந்து நிக்கிறியே. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்ங்கிறதுல உனக்கு இப்ப பிரಜ್ஞே இல்லையா? எஸ்பி என்னை பார்வையாலே கடிக்கிறார் பார். சங்கீதா எதுவும் பேசாமல் செண்பகதேவியின் பக்கம் திரும்பினாள். என்னை இங்கே கட்டி இழுத்து வந்து நிறுத்தி கொண்டு இது என்ன சோதனை என்று பார்வையாலே கேட்டாள். டே தியாகு, இனியும் என்னடா பேச்சு? கட்டுடா தாலிய, மற்ற விஷயத்த பின்னால பேசிக்கலாம் என்றபடி ருத்ரையா தியாகுவை இப்பொழுது முன்னிலேயே தள்ளிவிட்டான். செண்பகமோ மயக்கம் தெளியாமலேயே கிடந்தாள். தியாகு தாலி கயிற்றோடு அவளை நோக்கி மேடை ஏற ஆரம்பித்தான். எஸ்பியின் முகம் அவனை வெறுத்தது. மிஸ்டர், தூக்கத்துல மயக்கத்துல இருக்கிறவங்க கழுத்துல தாலியை கட்டினா அது செல்லாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று எதிர்கேள்வி கேட்டார். உடனேயே செண்பகத்தை மயக்கம் தெளிவிக்க எல்லோரும் படாது பாடுபட்டனர். ஆனால் செண்பகம் கண் விழிப்பதாக தெரியவில்லை. தியாகு கைகளை பிசைந்து கொண்டான். எஸ்பியை வெறித்தான். தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணி என் கல்யாணத்தை கெடுக்க நினைச்சிட்டாங்க. நீங்களும் அதுக்கு உடந்தையாயிட்டீங்க என்று அவரை நோக்கி குரலை ருத்ரப்படுத்தினான். ருத்ரையா உடனேயே தியாகுவின் தோலை அழுத்தினான். தியாகு, இப்பென்ன? இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் தாலி கட்டிட்டா போகுது. செண்பகத்துக்கு நீதான் மாப்பிள, இதுதான் விதி. ஏன் கவலைப்படுற? எஸ்பி சார் அவர் டியூட்டியை பார்க்கிறார், அதை குத்தம் சொல்லாதே என்று எஸ்பிக்கும் ஆறுதலாகவே பேசினான். எஸ்பியின் கோப பார்வை இப்பொழுது அவினாஷ் கணேஷ் பக்கம் திரும்பியது. ஒரு பொறுப்புள்ள பத்திரிகை ஆசிரியரா நிருபரா இருந்துக்கிட்டு இப்படியா என் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க?
உங்களால ஒரு நல்ல காரியமே நின்று போச்சு. எஸ்பியின் அந்த கோப பேச்சை கணேசன் பக்குவமாக எதிர்கொண்டார். சார், அவசரப்பட வேண்டாம். நேத்து ராத்திரி கூட சங்கீதா அந்த உயிலையும் வைர நகையையும் இந்த அம்மன் பீடத்துக்கு கீழே உள்ள சுரங்காரியில பாத்திருக்கா. அதுக்கப்புறமா தான் ஏதோ நடந்திருக்கு. இத்தனை வருஷமா வெளியே தெரியாம இருந்த அது இந்த தியாகுவுக்கு தெரிய வந்து அதை எடுத்துக்கிட்டான். இவன் சாதாரணமான ஆள் இல்ல, மகா மோசமானவன். லுக், வளவலன்னு பேச வேண்டாம். சின்ன குழந்தைக்கு அம்புலி மாமா கதை சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. முதல் தடவைன்றதுனால உங்களை சும்மா விடுறேன் என்ற எஸ்பி சவரிமுத்து தியாகு பக்கம் திரும்பினார். மிஸ்டர் தியாகு, இந்த கல்யாணத்தை இனி தாராளமா நடத்தலாம். ஐ எம் வெரி சாரி என்றபடி அங்கிருந்து நடக்க தொடங்கினார். நடையில் ஆவேசம், ஏமாற்றம் எல்லாம் தெரிந்தது. எல்லோருமே ஏலாமையில் வெறித்து போக சங்கீதாவின் கண்களில் நீர்த்தாரை. அவினாஷ்கும் பெரிதும் அவமானமாகி போனது. மேடையிலேயோ செண்பகத்திடம் மெல்லிய மயக்க நீக்கம். தூக்கி உட்கார வைங்க, மூஞ்சில தண்ணி அடிங்க, ருத்ரையா துரிதப்படுத்தினான். பட்டர் கேட்டார். அத்தியாயம் 10. முகூர்த்த நாளி போயிடுதே, பட்டர் கூறினார். இனி எங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் முகூர்த்தம் தான் ஐயரே. அடுத்த முகூர்த்தத்தில் தாலி கட்டக்கூடாதா? இப்படியே பேசினா அடுத்த முகூர்த்தத்தில் உமக்கு சமாதி கட்டும்படி ஆயிடும். ஏதோ சுரங்கப்பாதை இருக்கிற வழியை கண்டுபிடிச்சி அடையாளம் காட்டினவர் என்பதால உம்மக்கிட்ட இந்த அளவு பேசிட்டு இருக்கேன். தியாகு பட்டரின் காதோறும் மெல்லிய மேசிய நீவியபடி பேசிவிட்டு சங்கீதாவை பார்த்தான். சங்கீதாவையும் அவளது நட்பு வட்டத்தையும் இப்பொழுது அவனது ஆட்கள் வளைத்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். அவினாஷும் கணேசனும் ஒரு கைதி போல தென்பட்டார்கள். ஊர்க்கூட்டத்திடம் மூச்சு விடக்கூட சக்தியற்ற பயம். சங்கீதாவை ஜீவா என்று சாதித்தவர்கள் நடுங்க ஆரம்பித்திருந்தார்கள். லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதுவரை வாளர்ந்த பள்ளியாக தென்பட்டவர் புதிய தெம்போடு இப்பொழுது நிமிர்ந்து விட்டிருந்தார். தியாகுவை நெருங்கினார். சத்தமில்லாமல் செல்லமாக பேசினார். யோ, நல்லதுக்கு காலமில்லைங்கிறது எவ்வளோ உண்மை பாத்தியா? நாம் எல்லாம் அக்மாக் திருட்டு பசங்க. நடக்கிறது எல்லாம் நமக்கே சாதகமா முடியுது பாத்தியா? ஆமா, எப்படியா உயிலையும் வைர கிரீடத்தையும் கண்டுபிடிச்ச? 20 வருஷமா இந்த மலையை குறைஞ்ச ஆளாச்சு நீ. அப்பெல்லாம் கிடைக்காது, இப்ப எப்படியா கிடைச்சிச்சு? நேரம் தலைவரே, நேரம். நிஜமா கல்யாணத்தை மட்டும் இந்த மலைக்கோவில வைக்காம கீழே மாளிகையில வச்சிருந்தேனா இதெல்லாம் நடந்தே இருக்காது. மலையே குறைஞ்ச நான் செண்பகதேவியை மட்டும் குறையாம விட்டுட்டேன். அந்த கர்ப்ப கிரகத்துல சுரங்கப்பாதை இருக்கும் என்றது இந்த மூளைக்கு எட்டாம போயிடுச்சு. கடைசியில பார்த்தா பழம் நழுவி பால்ல விழுந்து அதுவும் நழுவி வாயில விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயர் விளக்க துடைக்கும் பொழுது பீடம் அசைஞ்சு கொடுத்து விஷயம் தெரிய வந்திருக்கு. இல்லைன்னா இந்நேரம் எஸ்பி முன்னால நம்ம மானம் கப்பல் ஏறி இருக்கும். ஆமா, யார் இந்த பொண்ணு? ஜீவான்னு ஊரே சொல்லுது. பொண்ணு பார்க்க அம்சமா இருக்காளே, இவ ஜீவா தானா என்ன? அட ஏன் தலைவா, நீங்களும் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு. நம்ம ஊர்ல நம்மளை பிடிக்காதவன் எவனோ இதை தூண்டி விட்டு கரெக்டா கல்யாணத்தை நிறுத்த ஏற்பாடு பண்ணிட்டான். அந்த பொண்ணு ஜீவா மாதிரி இருக்கு, அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. ஜீவாவுக்கு தெரிஞ்ச ரகசியம் இதுக்கும் தெரிஞ்சிருக்கு, அதுலயும் சந்தேகம் இல்ல. ஒரு கால் இது மறுஜென்மம் எடுத்து ஜீவாவே இருந்துட்டு போகட்டும், நமக்கு என்ன? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதுக்கு என்கிட்ட தோல்விதான் தலைவா. தியாகு இன்ஸ்பெக்டரின் காதோறும் கிசுகிசுத்து கொள்ள மடமேடையில் செண்பகம் தயாராகிவிட்டாள். ருத்ரையா தியாகுவை அழைத்தான். வாப்பா தியாகு, மலமலன்னு தாலியை கட்டு. ராஜநடை போட்டு கிளம்பும் முன் இன்ஸ்பெக்டரிடம் கித்தாப்பாய் பேசினான் தியாகு. தலைவா, நான் இனி சாராயம் காய்ச்ச வேண்டாம், பிராத்தல் வேலை பார்க்க வேண்டாம், சண்டித்தனமும் பண்ண வேண்டாம். பட்டு நாயக்கரோட ஆஸ்தி பாஸ்து அவ்வளவு. இனி எனக்கே எனக்கு. உயிர்ல மனுஷன் தெளிவா எழுதி வச்சிருக்கான். அந்த ஒரு வைர கிரீடம் போதும். உங்களை போல 100 இன்ஸ்பெக்டரை நான் விலைக்கு வாங்கிடுவேன். என்ன வாலிபத்தில் வசப்பட வேண்டியது? அரைக்கிழவன் ஆயிட்ட இந்த வயசுல வந்து சேர்ந்துருக்கு. ஒரு நிமிஷம் போருங்க, தாலியை கட்டிட்டு கோடீஸ்வரனா வரேன். ராத்திரிக்கு பார்ட்டி உண்டு, ஜமாய்க்கலாம். பேசிவிட்டு ஓடினான். மணமேடை ஏறினான். கைவசம் மஞ்சள் தாலி. பலியாடு போல மணமேடையில் செண்பகம். ஈரம் வறண்ட விழிகள். விதியின் கைபொம்மையாகிவிட்ட விரக்தியில் என்ன நடக்கிறது என்கிற பிரஞ்ஞையே இல்லாமல். கூட்டம் மனதிலோ ஐயோ ஐயோ என்று புலம்பினாலும் உதட்டில் மௌனம் சுமக்கிறது. சங்கீதா செண்பகதேவியை வெறித்தாள். காலங்காலமாக நடக்கும் அக்கிரமங்களை வேடிக்கை பார்க்க வேண்டிய அவள் இருக்கிற மாதிரி மனதில் ஒரு சோர்வு. தனக்குள் பூர்வ ஜென்ம நினைவுகளை நெருப்பாய் மூட்டி வேகமாக செயல்பட வைத்து இப்பொழுது கையாளாதவளாக ஆக்கிவிட்ட கொடுமைக்கு ஏதாவது செய்ய
அவள் மனது துடித்தது. குழந்தையாய் கதற கதற அவளை விட்டு பிரிந்த கொடுமையை விட இந்த முரண்பட்ட கல்யாணத்தில் கண் எதிரே அதை வேடிக்கை பார்ப்பது சகிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. பக்கத்திலேயே கருணாகரன், அன்று சந்தேக பிசாசால் பைத்தியமானவன், இன்றும் அந்த பைத்தியம் தெரியாமல் வேடிக்கை பார்க்கிறான். சங்கீதா கருணாகரனை நெருங்கி கத்தினாள். என்னங்க, போய் அவனை தடுத்து நிறுத்துங்க, நடக்கிற அநியாயம் நம்ம பொண்ணுக்குங்க, தொண்டை வறண்ட கத்தினாள். மேடையிலேயே தியாகுவின் தாலி கயிற்று கைகள் செண்பகத்தின் கழுத்தை நெருக்கிவிட்டன. முடிச்சு போட அவன் விரலை அசைத்த பொழுது எங்கிருந்தோ பலத்த சப்தத்தோடு ஒரு தோட்டா வந்தது. அது அவன் தோள்பட்டியை திருகியபடி உள்ளே நுழைந்து அவனை அலறவிட்டது. அடுத்தடுத்து 2, 3 என்று தோட்டாக்கள், ஒன்று கழுத்து, மற்றொன்று இடுப்பு என்று பாய்ந்தாலும் ஒன்று மட்டும் நெற்றி பொட்டை திருகி குடைந்து விட்டது. அந்த மலைக்கோவிலின் வெளியே ஜீவா எந்த பாறை மேலிருந்து கீழே விழுந்தாலோ அதே பாறை மேலே நீண்ட குழல் துப்பாக்கியோடு ஒரு பெண். சற்று உற்று பார்த்தபொழுதுதான் தெரிந்தது அது தியாகுவின் முதல் மனைவி மீனாட்சி. கண்களில் அனல் பறக்க ஆவேச கதையோடு தியாகுவின் வேட்டை துப்பாக்கி சகிதம் கண்ணகி போல தெரிந்தவளை கூட்டமே பார்த்து விதிர்க்க மலைப்படிகளில் சப்தம் கேட்ட அதிர்வினால் வேகமாக திரும்பி வந்து கொண்டிருந்தார் SP சவரிமுத்து. மீனாட்சியின் கால் மாட்டில் ஒரு சுர்கேஸை எடுத்துக்கொண்டு துப்பாக்கியை தூக்கி எறிந்தவள் சலனமில்லாமல் நடந்து வந்தாள். மணமேடையில் தியாகு இரத்த தோய்ப்பில் விரைத்த சவமாகி விட்டிருந்தான். கூட்டத்திடம் நரமருந்த மாதிரி ஒரு விதிர்ப்பு. சுர்கேசுடன் சங்கீதாவை நெருங்கியவள் அதை திறந்து அவள் எதிரே நீட்டிய பொழுது அதில் வைர கிரீடமும் உயிலும் பளபளத்தன. சங்கீதா, நீ ஜீவாதான், எனக்கு அதுல சந்தேகமில்லை. இந்த உயிலும் கிரீடமும் இன்னைக்கு காலை வரை எங்க இருக்குன்னு என் வீட்டுக்காரருக்கு தெரியாது. கோவில் பட்ட சன்னதிக்குள்ள விளக்க துடைக்கும் பொழுதுதான் விஷயமே தெரிய வந்தது. அதன் பிறகு இது என் வீட்டுக்காரர் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசுல இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிய கொடுமையை எந்த பொண்ணாலும் ஜீர்ணிக்க முடியாது. இவன் அரக்கன், எந்த வேண்டுகோளாலையும் அறிவுரையாலும் திருத்தம் பெற முடியாத அரக்கன். தோஷம்தான் இவங்களுக்கு முடிவு, பதம்தான் இவங்களுக்கு தீர்வு. அதை யார் செய்யறதுங்கிற குழப்பத்தால் தான் 20 வருஷமா இவன் உயிரோடு இருக்க முடிஞ்சது. இவனுக்கு கழுத்து நீட்டின பாவத்துக்கு நானே இதை செய்துட்டேன். அவள் பேச பேச சங்கீதா விக்கித்து போனாள். செண்பகம் எழுந்து வந்து சங்கீதாவை அண்டிக்கொண்டு நின்றாள். திரும்பி வந்த சவரிமுத்து மீனாட்சியின் பேச்சால் அப்படியே பிரமித்து போய்விட்டிருந்தார். இனியாவது பட்டநாயக்கர் குடும்பம் துலங்கட்டும். கருணாகரனோட பைத்தியம் தெளிய வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. செண்பகத்துக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள பாருங்க. தர்மத்துக்கு கடைசி நிமிஷத்துல கூட ஜீவன் வந்துடும்ங்கிறது நம்ம மூலமா உலகத்துக்கு தெரியட்டும். மீனாட்சி பேசிக்கொண்டே போனாள். எல்லோரும் வாயெடுத்து வேடிக்கை பார்த்தனர். கணேசன் நடந்த அனைத்தையும் தனது வார பத்திரிகையில் உகந்த சாட்சிகளோடு கட்டுரையாக எழுத, அவினாஷ் அதை எடுப்பாக வெளியிட பெரிய பரபரப்பை மூட்டியிருந்தது அந்த பூர்வ ஜென்ம வரலாறு. சங்கீதா இப்பொழுது வேலமங்கலத்தில் தான் இருக்கிறாள். பட்டநாயக்கர் மாளிகை அவளை சங்கீதாவாக பார்க்காமல் ஜீவாவாகவே பார்க்கிறது. செண்பகம் அவளை அம்மா என்று அழைப்பது உருவத்திற்கு பொருத்தமாக இல்லாவிட்டாலும் உள்ளத்திற்கு மிக பொருத்தமாக உள்ளது. கருணாகரனும் தேறி வருகிறார். செண்பகதேவி மலைக்கோவிலில் 3 காலமும் இப்பொழுது பூஜை நடக்கிறது. வழக்கம் போல கூட்டம். சங்கீதாவால் இன்று புது பிரசித்தி பெற்ற ஆலயமாகிவிட்டது. சங்கீதாவை பேட்டி காண மேல்நாட்டில் இருந்தெல்லாம் நிருபர்கள் வருகிறார்கள். சங்கீதாவை நட்பு வட்டத்தில் பாஸ்கர் மட்டும் அவள் காதலை எழுந்துவிட்டது போல சோகமாக இருக்கிறான். மாமன் மகன் ராகவ் அதைவிட சோகமாக உள்ளான். சங்கீதா, உன் எதிர்கால திட்டம் என்ன? ஒரு நாள் இப்படி கேட்டுவிட்டான். என் கணவரோட தெளிவு, என் குழந்தையோட கல்யாணம் என்று துளியும் பதட்டமின்றி அவள் கூறுகிறாள். உலகின் அதிசயங்களில் நானும் ஒருத்தி என்று கூறாமல் கூறி சிரிக்கிறாள் சங்கீதா. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கதையில் நான் ப்ராடக்ட் டேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்குது. அதன்படி நான் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட்டை டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பீக்கரும் ஹெட்ஃபோனை நான் டேக் பண்ணுறேன். என்னுடைய கதைகளை நீங்கள் ஸ்பீக்கரில் கேட்டு பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோனையும் நான் டேக் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா டைம்லேயும் நம்ம மொபைல்லே கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸ்பீக்கரில் கேட்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்பீக்கரில் கேட்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்பாங்க. சில பேர் டிவி பார்த்துட்ருப்பாங்க, சில பேர் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்பீக்கரில் எல்லா டைம்லையும் கேட்க முடியாது. அந்த டைமில் ஹெட்ஃபோனில் நம்ம கேட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுவும் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும்.
நான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பார்த்தீங்கன்னா உட்காந்து என்னால் டிவி பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் வந்து ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை போட்டுருவேன். என்னோடய ஃபோனை வந்து சார்ஜில் போட்டுருவேன், இல்லை எங்கேயாவது வச்சுட்டு நான் வந்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு தான் என்னுடைய கிச்சன் வேலை எல்லாமே நான் பார்ப்பேன். வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் வந்து கேட்பேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து JPL என்ற ஹெட்ஃபோனை தான் வந்து கடந்த 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே வந்து நல்லாயிருக்கு. நான் அந்த ப்ராடக்ட்டுமே வந்து நான் லிங்க் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் விலை அதிகமானது. அதை தவிர்த்து விலை கம்மியாக இருக்கிற ஹெட்ஃபோனோ இல்லை ஸ்பீக்கரையுமே வந்து நான் டேக் பண்ணி விடுறேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.